அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீமுருகன் ட்ரேடிங் வழங்கும் சிங்கையில் உங்கள் தமிழா ஸ்பெஷல் பார்ட்னர் அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ், கம்யூனிட்டி பார்ட்னர் ஜிண்டா, கோ பிரசன்டட் பை நந்தனாஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் தாஜ்மஹால் பாதாம் பால் மற்றும் லஸ்ஸி வகைகள், அசோசியேட் ஸ்பான்சர் ஜாக் சலாம் இந்தியா, வென்யூ பார்ட்னர் குளோபல் இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிங்கப்பூர். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். ஜீ தமிழுடைய சீசன் 3 தமிழா வந்து அகைன் சிங்கப்பூரில் நடக்கிறதுக்கு முதற் காரணம் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 சீசனுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ப்ளஸ் டெலிகாஸ்ட் அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு, அதனால தான் சீசன் 3 தமிழா அகைன் சிங்கப்பூரில் நடக்குது. ஸோ அகைன் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த சீசன் 3ல என்ன பேச போகிறோம்? சீசன் 2 வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். சீசன் 3ல என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் சொன்ன உடனே இன்டர்நெட்டில் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது மேஜரான மாற்றங்கள் வந்து இந்த ஒர்க் கல்ச்சரில் தான் மாறி இருக்கு. ஸோ அதில் மாறி இருக்கும்போது சரி, ஒர்க் கல்ச்சரில் என்னப்பா மாறி இருக்கு, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, யார் சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது 2 டேர்ம் சொன்னாங்க. ஒன்று வந்து மில்லேனியல்ஸ் அப்படின்னாங்க, இன்னொரு டேர்ம் வந்து ஜென்சி அப்படின்னாங்க. ஸோ இப்போ மில்லேனியல்ஸ் விசஸ் ஜென்சி வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதுதான் இந்த தலைப்பு. ஸோ ஒரு தரப்பினர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சரை கிட்டத்தட்ட ஸ்பாயில் பண்ணிட்டாங்க ஜென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம், இல்லை ஸ்பாயில்லாம் பண்ணல, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சர் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது, சப்போர்ட்டிவாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னொரு பக்கம். ஸோ இன்றைக்கி பேசுகிற தலைப்பு ஜென்சிஸ் விசஸ் மில்லேனியல்ஸ், இதுதான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸுக்கு ஜென்சிஸ்னால் யார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஜென்சி அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா 1995க்கு பின்னால் பிறந்திருப்பாங்கள்ல, அவங்கள ஜென்சிஸ்ன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. அதாவது 1980லேருந்து 1995 வரைக்கும் பிறந்தவங்கள கிட்டத்தட்ட மில்லேனியல்ஸ் அப்படிங்காங்க. நாம் இனிமேல் மில்லேனியல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஜென் ஒய்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1995க்கு அப்புறம் உள்ளவங்கள ஜென்சின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காமனான கேள்வி தான். ஃபஸ்ட்டு இதுலேருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கெல்லாம் ஆன்சர் இருக்கோ நீங்கள் கை தூக்க, நான் மைக்கை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஜென்சிஸ் இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து ஒர்க் கல்ச்சராக ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, அல்லது இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தோம், இன்றைக்கி அதை மாற்றி குட்டிச்சவராக ஆக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். வணக்கம், என் பேர் செல்வராஜ். நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் நான் ஐடியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். அதனால் நேரடியான அனுபவத்தை என்னால் பகிர்ந்துக்க முடியும். இப்போது நம்ம பார்க்குற போது அவங்களுடைய தாட்ஸும் எங்களுடைய தாட்ஸும் எங்கே வேரி ஆகுதுன்னு நமக்கு இருக்கிற அந்த பொறுமை அவங்ககிட்ட கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இருக்க பொறுமை அவங்களுக்கு இருக்க இல்லை, கண்டிப்பாக இல்லை. எல்லாமே ஃபாஸ்ட்டாக உடனே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி லிசனிங், எங்களுக்கு இருக்கிற லிசனிங் கம்பேர் பண்ணும்போது அவங்க கம்மின்னு என்னுடைய ஃபீலிங். ஸோ 2 சார்ஜ், ஒன்று வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க, இன்னொன்று கேட்க மாட்டாங்க பொறுமையாக. ஆமாம், பொறுமையாக கேட்க மாட்டாங்க. அதே இன்னொன்று, அவங்க வந்து இப்போ ஒரு இடத்துல வேலை இடத்துல இருக்கிற போது லாங் டேர்ம் இருக்கிறது இல்லை, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறது இல்லை. நெசசரிலி அப்படியே இருக்கணும் முதல்ல. இல்லை, லாங் டேர்ம்னா நான் சொல்கிறது வந்து 10-20 வருஷம் நான் சொல்கிறேன். ஈவன் ஒரு 2-3 இயர்ஸில் கூட, 2-3 வருஷமே இருக்க மாட்டாங்க. 2-3 வருஷத்துல கூட. ஏன்னா இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், அவங்க அங்கேருந்து ட்ரெயின் பண்ணதுக்கு உண்டான அவுட்புட் எடுக்கிறதுக்குள்ளேயே அவங்க வேறு பேக்கேஜ் வேறு இடத்துல கிடச்சதுன்னு ஓடிடுறாங்க. ஓகே சரி, கேட்டுருவோம். இந்த பக்கம் அவங்க சொன்ன 3 சார்ஜ், ஒன்று பொறுமையின்மை, இன்னொன்று நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, இன்னொன்று ஒரு கம்பெனியில் 2-3 வருஷத்துக்கு மேலே தாங்க மாட்டீங்க. ஏன்? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கோவிட் காலத்தில் சர்க்கியூட் பிரேக்கர்னு ஒன்று வந்தது. சர்க்கியூட் பிரேக்கர் அதே எப்படின்னா லாக்டவுன், நம்ம எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டெக்னாலஜி தான் ரிலே பண்ணாங்க. ஓகே, அப்போ டெக்னாலஜி ரிலே பண்ணுறப்ப யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டயத்தில் இருந்தாங்கன்னா, அந்த ஜென்சி அவங்களோட அந்த ஐடியாஸ், அவங்களோட அந்த அந்த வேகம்னு சொல்கிறீங்களா, அந்த வேகம் தான். ஏன்னா அவங்க வந்து பிறக்கிறதுலேருந்தே டெக்னாலஜியோட தான் பிறந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு வந்து மற்றவங்க சொன்னால் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. காது கொடுத்து கேட்கலன்னு இல்லை, அவங்களுக்கு என்ன, அதாவது அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுது. அவங்களுக்கு வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது தெளிவாக தெரியுது. அவங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணுறாங்கன்றது அதில் கிளியராக இருக்காங்க. இப்போ ஒரு வேலை இடத்துல போனாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வேலை பிடிச்சா அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பிடிக்காம ஒரு இடத்துல ஒரு கட்டாயத்துக்காண்டி அவங்க அந்த இடத்துல வேலை பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இல்லை. ஓகே, பேசிக்காக நீங்கள் என்ன சொல்லுறீங்கன்னா, அவங்களோட நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கீங்க, உங்களுக்கு எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியுது. அதனால நீங்கள் மற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டீங்க. அதானே? மற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டீங்கல்ல, அவங்களுக்கு தேவையானது கிளியராக தெரியுதுன்ற. சரி, ஓகே. இந்த பக்கம் வேற, அதாவது இப்போ சார் சொன்ன பாயிண்ட் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணிருந்தோம், இந்த ஜென்சிஸ் வந்து குட்டிச்சவராகிட்டாங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்களே, அது வந்து மில்லேனியல்ஸ்க்கு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஸ்பாயில் பண்ண திங்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட் ரிஸ்க்காக இருக்கானுங்க. கரெக்டாக இல்லையா? ஃப்ளைட் ரிஸ்க் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ளைட் ரிஸ்க்காக இருக்காங்க. ஃப்ளைட் லிஸ்ட்டா? இப்போ எப்படின்னா, ஒரு கம்பெனிலேருந்து தாவி போகிற மாதிரி. அதாவது அந்த மோட்டிவேஷன் எங்கேருந்து வருதுன்னா, நான் வந்து இவனை விட அதிகமாக பெட்டராக பண்ணணுங்கிற அந்த வருதே தவிர, நான் ஐ நீட் அ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஐ நீட் டு டூ சர்வீஸ் டு பீப்புள், அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பொசிஷன், நீங்கள் என்ன ஐடியில் இருக்கீங்களா? இல்லை நான் ஐடியில் இல்லைங்க, நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க மேலே அவ்வளோ வன்மம்? வன்மானம் இல்லைங்க, பார்க்கவே தெரியுது வன்மம் அப்படி வந்து. வன்மானம் இல்லைங்க. படிச்சுட்டு தான் இருக்கீங்க, அதுக்குள்ளே அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் எப்படி ஜட்மெண்ட்டுக்கு வரீங்க? ஏன்னா இப்போ என்னோட சிந்தனையே ஒரு மாதிரியா அதில் விழுற மாதிரி இருக்கு, புரியுதா? அந்த வயசு நிலைமையில இருக்கும்போது என்னோட பேர் என்ன சிந்தனையே தெரியுமா? பொறாமை. நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு வார்த்தையை பொறாமைங்கிறத நீங்கள் மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. பேசிக்காக அவங்கள பார்க்க இவன் மட்டும் நல்லா இருக்கான், நமக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்கி அப்படின்ற உடனே டக்குன்னு வந்து அதை வந்து அவங்க மேலே பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்சிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப இன்ஸ்டன்ட், எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். அவர் சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்கும் வேணும்னு கேட்பாங்க. லைக் நான் பண்ணிட்டேன், நான் இப்போ தான் வந்தேன், நான் வந்தே 1 மாதம் தான் ஆகுது, ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ஃபீட்பேக் எதிர்பார்ப்பாங்க. இதோட கல்ச்சர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்குன்னா, நம்ம எல்லாருமே ஆஃபீஸ் கல்ச்சரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ஒன்று வைப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூன்னு ஒன்று வைப்பாங்க. அப்ரைசல் அது அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பாங்க. எனிவே ஃபார்மாலிட்டிக்கு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைப்பாங்க. இப்போ இந்த ஜென்சிஸ் வந்த பிரச்சனைனால என்னாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸ் 3 வாட்டி வைக்க மாட்டாங்க வருஷத்துக்கு. நல்லது தானே? ஏங்க எல்லாருக்குமே தெரியும் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ நம்ம எப்படி பண்ணுவோன்னு. ஓகே, இது ஒரு வேலையாக இருந்தால் ஃபில் பண்ணி கொடு, எப்படியும் அவனுங்க டிசைட் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் போட போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதை நான் வேறு 3 வாட்டி பண்ண வருஷத்துக்கு. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி நான் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன்னு கம்பெனி நான் அப்ரிஷியேட் பண்ணதுன்னு ஃபுல்லாக வருஷம் பூரா வெயிட் பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இருக்குன்னா, அட்லீஸ்ட் அவன் 3 மாதத்தில் ஓகே இந்த கம்பெனி செட் ஆகாதுன்னு அவனை தெரிஞ்சுக்கலாம்ல. ஜென்சிஸ் வந்த கல்ச்சர்னால எம்ப்ளாயர்ஸ் ஹேவ் brought in this ஓகே சேஞ்ச். ஓகே, இந்த என்விரான்மெண்ட் இருந்தது, அதை ஜென்சிஸ் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஜென்சிஸ் வந்து வேலை தளத்துக்குள்ளே வரைக்கே they have a exit plan. So when they are coming in they have a exit plan, like ஒரு 1 year எப்போ கிளம்புற முடிவோட தான் வராங்க. ஸோ அதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்டா, இந்த ஜென்சி தலைமுறை வந்து எக்ஸ்போசர் கூடிய தலைமுறை, அதாவது இன்டர்நெட்டோட வளர்ந்த தலைமுறை. ஸோ ஒரு வேலையை, ஒரு டெக்னாலஜியை, ஒரு வேலைத்தளத்தை தேர்ந்தெடுக்கையே அவங்க ரேட்டிங் பார்க்குறாங்க, பிஎஸ் கொலிக்ஸோட கலைக்கிறாங்க. ஸோ இதுக்குரிய நிறைய சமூக வேலைத்தளங்கள் அதுகளெல்லாம் செக் பண்ணி போட்டு தான் அவங்க வேலைத்தளத்துக்கே வராங்க. இதுக்குள்ளே வந்த பிறகும் அவங்க ஏன் அதை விட்டு வெளியில் போகிறாங்கண்டா, தே ஹேவ் அ பியர் ப்ரெஷர். அதாவது என்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்படி ஒரு கம்பெனியில் இந்த ஒரு பிராண்டில் வேலை செய்கிறார், ஸோ நான் இங்கே தாக்கு பிடிக்கக்கூடாது, நான் இதுக்கு அடுத்ததுக்கு போகணும், அவனை விட இன்னொரு கட்டம் போகணும் என்று சொல்லி போட்டு அவன் தங்களோட பிராண்டை கூட்டிக்கொள்ள முயற்சிக்கணும். ஸோ தே ஹேவ் அ எக்ஸிட் பிளான். ஸோ இப்படி 2 years 1 years ஒருக்கா இந்த வேலை இது தளங்களை மாற்றுறதால அவங்க வந்து தே ஆர் நாட் கெட்டிங் ரூட் இன் டு த டெக்னாலஜிஸ். அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகாக சொன்னார். நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே எக்ஸிட் பிளானோட வரீங்க, இந்த ஓகே 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் அப்புறம் ஜூட் விடுறோம் அப்படின்னு. அப்படி ஆமாம் எக்ஸிட் பிளானோட தான் வரோன்னு சொல்கிறோம் யார்? நீங்கள் ஓகே 1 வேற 2 வேற 3 4 ஆமாவா இல்லையா? இப்படின்னு தெரியலையே 5 ஓகே 5 ஓகே. ஆக்சுவலாக டக்குன்னு காரணம் மட்டும் சொல்லுங்கள், அப்புறம் பேசுவோம். ஏன் எக்ஸிட் பிளானோட வரும்போதே 1 year இல்லை 2 year தான் நினச்சிட்டு வரீங்க? ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது தான் முக்கியம். வந்துட்டு ஒரு ஸ்கில்லையே நாங்கள் கற்றுக்கிட்டோமா ஜூட் விட்டோமா இல்லை அப்படின்னு இல்லை, எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்கில்ல ஃபோக்கஸ்டாக இல்லாமல், இப்போ வந்து நான் வந்து 17 வயசு ஆகுது, இந்த 1 வருஷம் தான் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த 1 வருஷத்தில் 5 வேலை பார்த்துருக்கேன். 5 விதமான வேலைகள், லைக் நிறைய ஊடகங்களில் வேலை பார்த்துருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரே செக்டரில் வேலை பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேப்டாப் டெக்னீஷியனாக இருந்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் எம்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் பேனசானிக்கில் வேலை பார்த்தேன் ஒரு டெவலப்பராக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் வேலை பார்த்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஜேர்னலிசம்க்கு போகலான்னு இருக்கேன். அதுக்கு அப்ளை பண்ணி வேலையும் கிடைத்து விட்டது. ஏன் இப்படி உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையா? நீங்கள் அதனால இல்லை ஏன் ஜென்சிஸ் இப்படி பண்ணுறோன்னா, ஏன்னா நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே என்ன ஒரு வேலை வந்து நம்மளுக்கு ஏற்றதாக இருக்குன்னு நாங்கள் இப்போயே தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா மாதிரி வந்து ஒரு வேலையிலேயே போய் அதுக்கப்புறம் அதில் மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஐயோ வேலை போகிறது வந்துட்டு ஒரு சுமையாக பார்க்காம எங்களுக்கு பிடிச்ச வேலையை இப்போயே நாங்கள் படிச்சுட்டு இருக்கும் போது தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேலை பார்க்கும்போது ஒரு நாளும் நாங்கள் வேலைக்கு போகும்போது ஹாலிடேக்கு போகிற மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்துட்டு என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வளர்த்துக்க விரும்புகிறேன். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ ப்ரிவிலேஜ் கிட்ட தெரியுமா? சீரியஸ்லி. ஏன்னா இந்த சைடில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு வேலை கிடைக்காதா, எவனா கூட்டா உட்காந்துட மாட்டோமான்னு இருந்த இடத்துல 5 வேலை போவேன், பிடிச்சிருந்தா இருப்பேன், அடுத்த வேலைக்கு மாறுவேன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, யூஆர் சச் ப்ரிவிலேஜ் கிட். ஏன்னா ஒரு 5 வேலைக்கு உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நானும் படிச்சிருக்கேன். ஆனால் அறிஞத்தில் தான் வெயிட் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, வேலை பார்க்குறவங்க தான் எக்ஸிட் பண்ணலாம். நானும் ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேலை பார்த்து ஃப்ரீலான்சிங். நானும் ஃப்ரீலான்ஸ் லைக் பார்ட் டைம் ஃப்ரீலான்ஸ்ல எக்ஸிட் பிளானா? ஆமாம். என்னன்னா பிகாஸ் என்னன்னா ஓகே நான் வந்து நானும் ஊடகங்களில் நான் வேலை பார்த்துக்கிறேன். ஸோ என்னன்னா நான் இனிஷியலாக நான் வந்தது என்னன்னா
ஒரு ஜேர்னலிசம் ஸோ அது பார்த்தீங்கன்னா அது முதல்ல படிச்சுக்கிட்டு அந்த ரைட் நான் எழுத கற்றுக்கிட்டேன், லைக் கதை எழுத கற்றுக்கிட்டேன், அந்த எடிட்டிங், ஸ்டோரி ரைட்டிங், ஸ்க்ரீன் போர்டிங் மாதிரி நிறைய இது. ஸோ எனக்கு என்னென்னா நான் வந்து ஒரு வேலை செஞ்சேன்னா அந்த வேலையில் அந்த ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படல. ஐ வாண்ட் டு பி த ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். அப்புறம் நம்மளோட ஜென்சி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். அப்புறம் ஸோ என்னன்னா லைக் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்புறம் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னன்னா லைக் எல்லாம் தெரியும் ஆனா நீங்க எதுலயுமே உருப்படி கிடையாதுன்னு அர்த்தம். இல்ல அப்படி கிடையாது. அது என்ன அர்த்தம்? அதுதான் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் நன் என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் இப்போ மில்லியனர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல வந்து அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற எல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் மட்டும் மேலே ஃபுல் இல்லாமல் எல்லா பர்டிகுலர் ஸ்கில்ஸும் நமக்கு என்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. ஒரு இதில் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ அந்த உருப்படி இல்லாத அது கிடையாது. இந்த எக்ஸிட் பிளான் சொன்னவங்க கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா? நீங்களும் நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் வந்து வேலை செஞ்சு எவ்ரிபடி யாருமே வந்து வேலையெல்லாம் இல்லை, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எக்ஸிட் பிளான் தான். வெல்கம் டு சிங்கப்பூர். இதுதான் சாரி, வெல்கம் டு சிங்கப்பூர். இங்கே இப்படி தான். ஓகே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உலகமயாக்களும் அப்புறம் தொழில்நுட்பத்தின் காரணமாக வந்து மாற்றம், உலகத்தின் ஒரு புறத்தில் நடக்கிற ஒரு மாற்றம் ஓவர் நைட்டில் என்னையும் பாதிக்குது. சரிங்களா? அதனால் ஒரு வேலை வாய்ப்பு, இப்போ நான் ஐடி செக்டர் தான் நான் எய்ம் பண்ணுறது, டேட்டா அனலிஸ்ட் நான் படிச்சுட்டு இருக்கிறது. ஸோ இப்போ ஐடியே இட்ஸ் அ வெரி நம்பகத்தன்மை இல்லை, அன்சர்டனிட்டி ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் லெவலில் நான் போய் ஜாயின் பண்ணாலும் நான் ஒரு அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில் என்கிட்ட இல்லைன்னா என்னை தூக்கிட்டு என்னை விட நல்ல ஒரு பணியாளர் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு கம்பெனியில் என்னால் எவ்வளோ மேம்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நான் மேம்படுத்திட்டு இன்னொரு கம்பெனிக்கு என்னால் நான் கற்றுக்கிட்டதை அந்த கம்பெனியில் போய் எப்படி பெனிஃபிட் பண்ண முடியும், அந்த கம்பெனியோட வெற்றிக்கு நான் எப்படி உறுதுணையாக இருக்க முடியும் அப்படின்னு தான் பார்ப்பேன். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு டவுட். இப்போ நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, ஓகே, படிக்கும் போது இந்த கிளாரிட்டி எப்படி? நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க, நீங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் வரல, அதுக்குள்ளேயே நீங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் உள்ளே போய் உள்ள 2 வருஷம் பாதிக்கப்பட்டு நமக்கு அப்ரைசல் கொடுக்காம நம்ம வஞ்சிச்ச மாதிரி இப்படி எப்படி பேசுகிறீங்க? இல்லை, நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன். 20 சிங்கப்பூரில் 8 வருஷமாக இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனி மாறிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டும் எனக்கானது சொல்லலை, நான் ஜென்சி இந்த இளம் தலைமுறையினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு இடமும் அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் தேவை. ஒரே இடத்துல நம்ம உட்காராமல் இன்னொரு இடத்துக்கு முன்னோக்கி நகரணும். நீங்கள் மாறுறது காரணம் நானும் அதே காரணம் தான். நாம் வந்து பொருளாதார வந்து பெஞ்சு தைக்க கூட நினைக்கிறீங்க. ஆமாம், இல்லை, பொருளாதார ரீதியாக நம்ம வளரணும், நம்மளோட பணியிட மாற்றமும் கொஞ்சம் மேலே உயரணும். ஓகே, அதுதான் முக்கிய காரணம். ஓகே ஓகே, வேறு கீழே விடுங்க. எதுக்காக நம்ம 2-3 வருஷத்தில் வெளியாகிறோன்னா, உங்கள் எக்ஸிட் பிளான் ஏதாவது சொல்லுங்கள். மெயினாக சேலரி ஹைக், அதாவது சம்பளத்தை உயர்த்திக்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். ஒரே கம்பெனிலே இருந்தோம்னா நம்ம வந்து ரொம்ப வருஷம் அவங்க மாதிரி ஒரே கம்பெனியில் உண்மையாக சொன்னீங்க, சம்பளத்தை உயர்த்ததுக்காக தான் போகிறேன். ஒரே கம்பெனியில் அவங்க மாதிரி 20 வருஷம் 30 வருஷம் இருக்க முடியாது. சம்பளம் வந்து பெருசாக ஏறாது. ஒரு கம்பெனியை நம்ம ஒரு எப்போ எங்கே இருக்குமோ அப்பயே நம்ம ஒரு கம்பெனியாக மூவ் பண்ணோம்னா எத்தனை வருஷத்துக்கு ஜம்ப் பண்ணுவீங்க? 2-3 இயர்ஸ் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அங்கே என்னத்தை கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு அடுத்த கம்பெனிக்கு போகிறப்ப நம்ம சேலரியும் கூட போவோம், புதுசாகவும் கற்றுக்கலாம். அதான் ஓப்பனாக சொன்னேன், ஹானஸ்டாக சொன்னார். ஓகே, கீழே கொடுங்க, அவங்கள கொடுங்க. உங்களோட எக்ஸிட் பிளான் என்ன? நீங்கள் உள்ளே போகும்போது என்ன? நான் வந்து ஒரு ப்ரைவேட் டியூஷன் டீச்சர். பட் எனக்கு எந்த எக்ஸிட் பிளானும் இல்லை. பட் நான் ஒர்க் பண்ணும் போதே ஒரு 2 வருஷம் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணேன். எனக்கு செட் ஆகலை அது. நான் வந்து ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு எக்ஸிட் பிளான் போட்டு நான் ப்ரைவேட்டாக நானே ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ இருக்கிற ஜென்சி ஜெனரேஷன் மேலே இது ஒரு ஃபோர்ஸ்னால கூட அவங்க இந்த டெசிஷன் எடுக்கிறாங்க, அன்னோயிங்லி எடுக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மில்லினியல் எரா தான். ஸோ எனக்கு மில்லினியல் எராவா? ஆமாம், நீங்கள் எல்லாம் மில்லினியல் எராவா? பரவாயில்ல, இவங்க வந்து ஜென்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஜென்சி வந்து இங்கே நீ ஜென்சிக்கு முன்னால் ஏதாவது கேட்டு இருந்தால் வச்சுருக்கலாம். இதே வேலையில் நான் 2 வருஷம் இருந்தால் எனக்கு இவன் வந்து ப்ரொமோஷன் கொடுக்க போகிறதில்ல. நான் எதுக்கு எனக்கு அவர் என்ன சோஷியல் சர்வீஸாக பண்ணுறாரு, நான் வேலை செஞ்சால் அவர் சம்பளம் கொடுக்க போகிறாரு, அவருக்கு நான் போனேன்னா இன்னொரு ஆள் எடுக்க போகிறாரு. இதில் என்ன பெருசாக ஒரு பிரச்சனை? அவ்வளோதான். ஓகே, இந்த சைடு ஜென்சி பற்றினா உங்களோட பர்செப்ஷன் என்ன? ஒரு லைனில் நான் ஜென்சி கேட்டகரியில் இருக்கவங்கள வேலைக்கு போகிறவங்கள இப்படி தான் பார்க்குறேன். ஒன்லி ஃபன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஒரு லைனாக சொல்லுங்கள். ஜென்சி பற்றின என்னோட ஒப்பீனியன் இவ்வளோதான். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, வேற செல்ஃப் சென்ட்ரிக் சார், ரொம்ப வெரி செல்ஃப் சென்ட்ரிக். யா, தன்னை மட்டுமே ஒரு டெசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு ரொம்ப கம்மி எந்த ஒரு இதுலயுமே. ஓகே, வேற நீங்களே சொன்ன மாதிரி தான் சார், ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். அதானா? ஓகே, லேக் ஆஃப் பேஷன்ஸ். ஓகே, வேற என்னுடைய சொந்த தேவைகளை நான் எனக்காக பூர்த்தி செஞ்சுக்கணும்.
ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கே ட்ராமாவில் வர மாதிரி இருந்தார், எனக்கு கொரியன் நினச்சேன் நான். they are not ready to take over the responsibility. நாட் ready to take over the responsibility. பொறுப்பை ஏற்றுக்கொள்ள பொறுப்பை தன்மை ஏற்றுக்கிறதுக்கு தன்மை இல்லை. ஓகே, வேற. நோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். நோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம் இல்லை. ஓகே, வேற. சுத்தமாக இல்லை. சுத்தமாக கிடையாது. லேக் ஆஃப் பீப்புள் ஆர் சோஷியல் ஸ்கில்ஸ். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டிவைஸ் அண்ட் டெக்ஸாவியாக இருக்கிறதுனால அந்த பீப்புள் ஸ்கில்ஸுங்கிறது ஒரு முக்கியமான எலிமெண்ட் வந்து அவங்க கிட்ட டோட்டலாக மிஸ்ஸிங். மற்றவங்களுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுவும் ஸ்பாட்லேயே கிடைக்கணும். எதுவாக இருந்தாலும் நான் சொன்னால் நீ கேட்கணும், ஆனால் நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன். ஓகே ஓகே. தப்பு செய்ய பயப்படுவாங்க, ஃபெயில் ஆகிறதுக்கு பயப்படுவாங்க. ஓகே, அவங்க ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அவங்க கிட்ட. ஓகே, ரிஜிட், ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. ஆமாம், அவங்க ஒரு லைன் போட்டுப்பாங்க, அதுக்குள்ளேயே தான் அவங்க இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, வேற. டக்குன்னு நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்ற மாதிரி இவங்களை பார்த்தா எனக்கு தான் தோணுது. அவங்களுடைய லீடர்ஷிப் மெத்தட்ஸ்லாம் ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது. ஓகே, அவுடேட்டடாக இருக்காங்க. காலாவதியான பொருள், எக்ஸ்பைரி டேட். எங்களை மாதிரி சின்ன பசங்க கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈகோ இருக்குது. ஓ, உங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு ஈகோ இருக்கு. வாவ். அவங்களுக்கு வந்து வேலை இடத்துல பவுண்ட்ரிஸ் வந்து ஒரு கிடையவே கிடையாது. அதாவது பர்சனலுக்கும் வேலைக்கும் ஒரு பவுண்டரி வரையறது அவங்களுக்கு வகுக்க தெரியாது. ஓகே ஓகே. ஐம் ஆக்சுவலி த்ரோயிங் இட் பேக் அட் தெம். அவங்களுக்கு தான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம். அப்படி ரிஸ்க் எடுத்து தோத்து போயிட்டோம்னா என்ன பண்ணுறது, ஃபெயிலியருக்கு பயம். ஓகே, நறுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்கள்ட்ட நேர மேலாண்மை சுத்தமாக இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா? ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வேலை 5:30 மணிக்கு முடியுதுன்னா நம்மளோட மேலாளர் மேனேஜர் உட்காந்துருக்காருன்னா அவர் உட்காந்துருக்காருங்கிறதுக்காகவே உட்காந்துருப்பாங்க. அவர் போகட்டி போவாங்க. அது ஏன்னா அது ஒரு பயமா இல்லை, கேட்டால் மரியாதைம்பாங்க. உட்காந்துட்டு இருப்பாரா? கேட்டால் மரியாதைம்பாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு பயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க சொல்கிறதுல ஒரு ஒரு சம் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறீங்க. ஒரு பழைய காலத்து ஆள் மாதிரி அப்படியே இருந்து, ஐயோ மேனேஜர் இருக்காரு, இப்போ கிளம்புனா நம்மளை வந்து சீக்கிரமாக கிளம்பலான்னு யோசிப்பாங்க. அவர் கிளம்பின பிறகு சலாம் வச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. வேலை முடிஞ்சா ஓகே, மை ஜாப் இஸ் டன், ஐ எம் லீவிங் அப்படின்னு மூவ் ஆக பாருங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. அண்ட் அகைன் ஒரு நியூ ஜென்ரேஷன் வருதுன்னா ஒரு ஜென்ரசிட்டியை நீ அக்செப்ட் பண்ண பழகுங்க. நியூ ஜென்ரேஷன் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சில டெக்னாலஜி தெரியுது, அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கலாம். இது யாராவது டிஃப்ரென்ஸ் ஓப்பன் இருக்கா? இல்லை, இப்போ நாங்கள் வந்து இன்டர்நெட் இல்லாத யுகத்தையும் பார்த்துருக்கோம், இன்டர்நெட் இருக்கிற யுகத்தையும் பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்டில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் யூஸ் பண்ணுவீங்க? இல்லை கூகுளும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, நான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணுறோம். அவங்க அப்டேஷன் பண்ணுறது கூட ஒரு வேலையாக நினைக்கிறாங்க. நம்ம கடமையை கூட ஒரு நமக்கு கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணணுன்னா கூட என்ன இது ஒருத்தன் கேட்டுகிட்டே இருக்கான் மேனேஜர் அப்படின்ற மாதிரி அது ஒரு சுமையாக நினைக்கிறாங்க. பட் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. பட் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க பேரில் நீங்கள் ஓவர் பர்டன் எடுத்துக்கிறீங்களா? ஜாப் இஸ் கிவன் பை மேனேஜர், இட்ஸ் ஜஸ்ட் அன் ஜாப். ஆமாம், அவங்களுக்கு என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் ஜாப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த ஜாபில் உங்களுடைய சோல், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒர்க் பண்ணுறீங்க. அவன் எனக்கு அதெல்லாம் இல்லை, அது ஒரு வேலை, அந்த வேலையை நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இவ்வளோ போடுறது உங்களே அஃபெக்ட் பண்ணுதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ தேவையில்லை, ஒரு வேலை தான் இது, அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா இப்போ நாங்கள் பிறக்கிறப்பெல்லாம் 4-5 குழந்தைங்களோட பிறந்தோம். ஸோ அப்போ வந்து அந்த ஃபேமிலி இதெல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கி நாங்களாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு எங்கள் பிள்ளைங்களாம் வந்து அந்த அந்த ப்ரெஷர் இல்லை. அவங்களுக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க வீட்டில். அவங்களுக்கு பழசை பற்றி இது கவலையும் இல்லை. ஸோ அதே மாதிரி அவங்க டீம் இது கூட கிடையாது. அவங்கள்ட்ட டீம் ஜாயின் பண்ணி பண்ணுறது, ஏன்னா நம்ம குடும்பம்லாம் நிறைய சேர்ந்துருந்தோம். இன்னைக்கு அது இல்லாதனால அவங்க வந்து ஓகே இது இல்லாட்டி நான் இன்னொன்று அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் யாரெல்லாம் சிங்கிள் சைல்டு? 1 2 3 4 நீங்கள்லாம் மற்றவங்களாம் அண்ணன் தம்பி ஒருத்தரா? ஓகே, இங்கே யாரெல்லாம் சிங்கிள் சைல்டு? ஒருத்தர். இதுதான் ஆக்சுவலி பாயிண்ட். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டில் ஒரு வேடான பாயிண்ட் இருந்தது. நான் பிறக்கும் போது கூட 4-5 பேர் சேர்ந்து பிறந்தோம். ஸோ அப்போ வந்து அண்ணனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அக்காவை கேட்பாங்க, சும்மாரு அப்படின்னு சொல்லி. தங்கச்சி இது பண்ணுவாங்க, நீங்கள் எனக்கு கொடுக்காம சாப்பிடாத, அவள் எடுத்து வை அப்படின்னு. ஒரு ட்ரெஸ்ஸு அண்ணனுக்குள்ள ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஷார்ட் ஆச்சுன்னா தம்பிக்கு போகும். நீங்கள் இந்த ஜென்ரேஷன் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ் வரும், ஜம்முன்னு எடுத்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் போட்டிங்க. அவங்க அதெல்லாத்தையும் பார்த்ததுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு அப்படியே பழகிட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆடாசிட்டி இல்லை. அவங்களுக்கு வெயிட் பண்ணுற ஆடாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கேப்சர் பண்ணக்கூடிய ஆடாசிட்டி இல்லாததான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே, வேறு. அவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்டர்பிரினர்னு சொன்னாங்க. உங்கள் கீழே 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே 6 o'clock after you need some delivery or something else to be passed to someone. So he say he cannot. You need to pay for me. Would you be able to accept it? Like 9 to 6 தான் அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ கமிட்டட் ஒர்க். நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் வந்து ஓகே ஹீ இஸ் மை மேனேஜர் அண்ட் ஹீ இஸ் ஆஸ்கிங் மீ டு டூ சம்திங். இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐம் நாட் டூயிங் அஸ் அ டியூட்டி. டியூட்டி இஸ் பெய்டு.
ஓகே ஐம் டூயிங் அஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. என் மேனேஜர் கேட்டாங்க, நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐம் டூயிங் இட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் ஏன் வந்து ஒரு டியூட்டியாக பார்க்குறீங்க? நீங்கள் பிகாஸ் எவ்ரி திங் யூ ஹேவ் அ வேர்ட். எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்காக ஒரு வேர்டு வச்சுக்கிறீங்க, பஸ்ஸிங் அது இது லைக் எல்லாத்துக்கும் ஒரு வேர்டு வச்சு ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது யூ ஃபீல் எல்லாமே பேர்டன். ஒரு பர்டிகுலராக ஒரு ஓகே நான் 6:05க்கு உங்களுக்கு கேட்குறாங்க, நான் போக முடியாது, என்னோட வேலை 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹவு டு யூ ஃபீல்? யூ நீட் டு டூ த ஜாப், ரைட்? ஒரு மேனேஜராக நீங்கள் அந்த ஜாபை டூ பண்ணி ஆகணும். ஸோ 2 பேர் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு கிடைக்காதப்போ whom you will be approaching? myself. Yes, question to you. Yeah, எனக்கு நான் தான் வேலை பார்த்தாகணும். Yes, அதை தான் நான் சொல்ல Because I am doing my duty grounded because I am not ஒருத்தரை பற்றி நான் no need டிபெண்ட் to ஆகி impose. That's what I'm saying. Then you are failing your leadership skill, you know. No, you not don't know like how to let the work to be done by them. I won't agree because I am also a நானும் ஒரு மனுஷி தான். எனக்கு தெரியும் as me அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு, அவங்களுக்கும் I உலகம் agree with இருக்கு. you. Agree with you. Okay, why don't you give this option? Okay, இன்னைக்கு நீங்க இத பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணோம்னா நாளைக்கு நாங்க வந்து 11 o'clock ஆஃபீஸ் போவோம். 12 o'clock where we also getting the flexibility in our work, la? No, I don't get. நான் மார்னிங் 7 o'clock because you don't get, which doesn't mean it is a generic statement இல்லையா? Gen Z's எல்லாமே ஒரு விஷயத்தை நீங்க எங்க மேல திணிக்கிறது என்னன்னா, நீங்க over because it is needed for our job as a part of our responsibility. It's not even paid. We don't bother about it. It is our responsibility. We need to do with due care. Due diligence means yes, we need to do it. அதானே? இல்ல ஆக்சுவலா நான் வந்து எனக்கு வேலைங்கிறது வேலையை தாண்டின ஒரு பொறுப்பு. நீங்க தான் ஜஸ்ட் ஒரு ஜாப் அப்படின்னு பாக்குறீங்க, எனக்கு அது பொறுப்பு அப்படிங்கிற அதுதான் திருப்பி சொல்ல வரேன். நான் அப்படி ஒத்துக்க மாட்டேன். பிகாஸ் அது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு கீழே ஒரு 3 பேர் வேலை பார்க்குறாங்க. ஐ ஷெட்யூல் தெம். அவங்களுக்கான ஒர்க் லைஃப்பை விட்டுட்டு அவங்க வந்து எனக்காக ஒர்க் பண்ணல. அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் அண்டர் மீ இஸ் லீடர்ஷிப். How can I missing that? நான் ஒருத்தரை புரிஞ்சு அவர் எனக்கிட்ட வேலை தான் பார்க்குறாரு. ஹீஸ் நாட் எனக்கு அவர் அடிமை கிடையாது. No, that's what I'm saying. அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. You need to take it as a responsibility. எனக்கு கொடுத்துருக்காங்க லைக் ஓகே you can give them an option like okay இன்னைக்கு எதுக்கும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க, நாளைக்கு வந்து நீங்க கொஞ்சம் லேட்டா எடுத்துக்கங்க. No one is bothering that, right? இப்போ யாருமே அப்படி செய்யறது கிடையாது. நீங்க ஜெனரிக்கா நீங்க வந்து இப்படியே ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிடுறீங்க. நீங்க இப்படிதான், நீங்க வேலைக்கு போனா இப்படிதான் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட வேலை ஸ்கெடியூல்ல இப்படிதான் இருக்கும். because the statement according to everyone, that's what they are saying. இவங்க வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பெரும்பாலும் ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, ஒரு பெருசாக அவங்கள வந்து பார்க்கும்போது ஒரு பொறுப்பான பொண்ணு, ஒரு பொறுப்பான பையன் அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் நீங்கள் இல்லை அப்படின்னு வைக்கிறாங்க. அண்ட் அகெயின் ஒரு ஒர்க்குன்னு வரும்போது ஒரு தொழில் தர்மம், ஒரு தொழில் எத்திக்ஸ் இல்லாமல் இருக்கீங்க, ஒரு ஒர்க் எத்திக்ஸ் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போது எக்ஸிட் பிளான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த எக்ஸிட் பிளான் வரதுக்கான காரணமே அந்த ஒர்க் கல்ச்சர், அந்த கார்ப்பரேட் கல்ச்சருங்கிறது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கே தெரிஞ்ச ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஒரு கம்பெனியில், அதுவும் அது ரொம்ப சின்ன நிறுவனமாக இருந்ததுன்னா, இப்போ ஒரு 10 பேர் 12 பேர் இருக்காங்கன்னா, நிறைய வேலையை பார்க்கறது அங்கே இருக்கிற ஜென்சி நபராக தான் இருப்பாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் பண்ண வேண்டிய வேலையை ஒரு ஆள் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறீங்க. ஓகே, அந்த கார்ப்பரேட் வேலையிலேருந்து குவிட் பண்ணி இன்னொரு வேலைக்கு எங்கே போவீங்க? கார்ப்பரேட் தானே போவீங்க. இல்லை, எத்தனையோ பேர் வந்து அவங்க சொந்த தொழிலையோ அவங்க சொந்த அந்த பெர்சன்ட் கம்மி தான். நீங்கள் குவிட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை எடுத்து தொழில் பண்ண அதிகமாக போனாங்களா இல்லை வேலைக்கு போனாங்களான்னு பார்த்தா வேலைக்கு போகிறவங்க ஜாஸ்தி, தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லல. பட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. 100 பேர் குவிட் பண்ணால் 10 பேர் தொழில் பண்ண போகலாம், மீத 90 பேர் வேலைக்கு தான் போகிறாங்க. அப்போ அதே கார்ப்பரேட் லைஃப்பில் நீங்கள் குறை சொல்கிறீங்க, டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குறீங்க, திருப்பி போய் கார்ப்பரேட் தானே போகிறீங்க. கார்ப்பரேட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கார்ப்பரேட்டும் ஒரே அமைப்பு இருக்குது இல்லை, முன்னாடி இருந்த மாதிரி. இப்போ டு சம் எக்ஸ்டென்ட் இப்போ ஓப்பன் கல்ச்சர்னு சொல்லி ஒன்று வந்துருக்கு. ஓப்பன் கல்ச்சர் அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து ஒரு இன்ஜினியர் கூட ஒரு சிஇஓக்கு ஐடியாஸ் ஷேர் பண்ணலாம். முன்னாடி வந்து நீ எப்படி ஒரு சிஇஓட்ட நீ மேனேஜர், சீனியர் மேனேஜர்லாம் தாண்டி பேசலாம் அப்படின்றது ஒரு ஸ்டீரியோடைப். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஓப்பன் கல்ச்சர் வரப்போ அதில் வந்து மென்டர்ஷிப்பு, அதில் வந்து சப்போர்ட்டு, அந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டில் அந்த ஒரு ஜென்சி ஒரு ஜென்ரேஷன் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்கு அது பிடிக்கும். அது ஏன்னா அது வந்து ஒரு என்வரான்மெண்ட்டில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தள்ளாது. அது வந்து அந்த என்வரான்மெண்ட்டில் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி ஆஸ் அ பார்ட்னராக எடுத்து கூட்டிகிட்டு போகுது. அப்போ என்ன ஆகும்னா, அவனுக்கு நான் வெளியில் போய் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறத விட இதுவே வந்து என்னோடய பிஸ்னஸாக நான் நினச்சி நான் பண்ணுவேன். அதுக்கேற்றாப்புல கம்பெனிஸும் வந்து ஷேர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க டு பி அ பார்ட் ஆஃப் இட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்கு கார்ப்பரேட்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் கல்ச்சராக மேற்கொண்டு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் அப்பில் தானே இருக்குது. கார்ப்பரேட்ஸ்க்கு எங்கே வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்லேயும் அந்த கல்ச்சர் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண கம்பெனிலேயும் அந்த மாதிரி கல்ச்சர் தான், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரி கல்ச்சர் தான். ஓகே, ஸோ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸும் அந்த மாதிரி இருக்குது, சின்ன சின்ன ஆர்கனைசேஷனும் அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வந்து அந்த மாதிரி ஓப்பன் கல்ச்சராக. எல்லாம் ஏன்னா ஜென்சி எல்லாருமே ஓப்பன் மைண்டட். ஓகே, அங்கே கொடுங்க, அவங்கள்ட்ட கூட ஃபர்ஸ்ட்
ஓகே, ஒர்க் எத்திக்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே எங்ககிட்ட ஒர்க் எத்திக்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறோம்ல, அப்போ கம்பெனி அண்ட் ஒர்க்கர்ஸ் நம்ம 2 பேருமே கேன் கிவ் நோட்டீஸ் பீரியட். தட் மீன்ஸ் ஈவன் அவர் கம்பெனி ஆர் நாட் லாயல் டு அஸ். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அங்கே லாயலாக இருக்கணும்? எனக்கு ஒரு வேலை பிடிக்கல, பர்ன் அவுட் ஆகிட்டேன், நீங்கள் என்னை தூக்குறதுக்கு முன்னாடி நான் எனக்கு பிடிச்ச வேலைக்கு போயிடுவேன். வேலையை விட்டு போகிறது அவங்க தப்பு சொல்லலை, எவ்வளோ ஆஃபன் நீங்கள் மாறுறீங்கிறது தான் தப்பு சொல்கிறாங்க. நீ வேலையை விட்டு பிடிக்கலான்னா வேலையை விட்டு போகலாம், பட் அந்த வேலையை விட்டு பிடிக்கலைங்கிற டெசிஷன் நீங்கள் ஏதாவது ஒன்று வேலை அதிகமாக இருக்கு வேணாம் கிளம்புறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறீங்க, ரேப்பிடாக எடுக்கிறீங்க. அதில் ஒரு நிதானம் இல்லைங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. நீ வேலையை விட்டு போகிறது தப்பு சொல்லலாம். தட் இஸ் அவர் ட்ரை அண்ட் எரர் பீரியட். தட் இஸ் ட்ரை அண்ட் எரர் பீரியட். அதாவது இங்கே எங்களுக்கு சரிப்பட்டு வரல என்வாயரன்மெண்ட், ஸோ வி ஆர் ட்ரையிங் அ நியூ ஒன். ட்ரையிங் அ நியூ என்வாயரன்மெண்ட். ஓகே, நான் வந்து இந்த மில்லேனியம் ஏஜில் இருக்கேன், இந்த விஷயங்கள்லாம் ஐ ஃபீல் லக்கி. இந்த ஏஜில் இந்த எரால இருக்கிறதுனால ஐ ஃபீல் லக்கி அப்படின்னா இவங்களை பற்றி ஒரு ஒரு ஒன்று நேரில் சொன்னீங்களா? அந்த மாதிரி சொல்லுங்கள். எனக்கு இந்த எரால இருக்கிறதுனால ஐ ஃபீல் ஸோ லக்கி. நாங்கள் டெக்னாலஜிக்கு முன்னாடி இருக்க காலத்தையும் பார்த்துருக்கோம், டெக்னாலஜி இருக்க காலத்தையும் பார்க்குறோம், டெக்னாலஜி பின்னாடி வருவதையும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சனால எங்களுக்கு நாங்கள் அவங்களோட ரொம்ப லக்கி. ஓகே, ஸோ எல்லா இடமும் பார்த்துட்டீங்க. ஓகே, நான் கேட்குறேன்னா மில்லேனியம் ஏஜில் நான் இருக்கேன், ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஐ ஃபீல் ஸோ லக்கி. நம்ம பேசுகிறதுக்கு நிறைய டைம் இருந்துச்சு, வெளி ஆளுங்களோடவோ இல்லை பேரண்ட்ஸ் கூடவோ இல்லை நம்ம பசங்களோடவோ கூடவோ நிறைய பாண்டிங் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சாட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நம்ம கூட இல்லை. ஓகே, ஒரு தெருவில் வந்து ஒரு 4 பேர் எப்போது வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, அதில் ஒரு ஃபிசிக்கல் டச் இருக்கும், ஒரு ஹியூமன் டச் ஜாலியாகவும் இருக்கும், அதை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகே, தேவையே இல்லை. ஓகே, வேற டக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கல்ச்சர் எனக்கு பிடிக்காதது இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த புது பாயிண்டாகவே புது பாயிண்டாகவே 9 to 5 கமிட்மெண்ட்டுங்க எங்களோட டைமில். மில்லேனியல்ஸ்க்கு 9 to 5 கமிட்மெண்ட். ஓகே, ஆனால் இப்போ வந்து கோவிட் காலமாக இருக்கட்டும் இல்லை கோவிட் கழிச்சு வந்ததாக இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்துட்டானுங்க. காலையில் 10 மணிக்கெலாம் எங்கள் அப்பா வந்து போயிடுவார், ரூம்குள்ளே உட்காந்துருவார், இல்லை அதுக்கு முன்னாடி 6 மணிக்கெலாம் உட்காந்துருவாரு, அப்புறம் ராத்திரி 10 மணி வரைக்கும் அங்கேயே இருப்பார். அது மனுஷனை பார்க்கறதே முடியாதுல்ல. எங்கள் அம்மாவும் அப்படி தான், எங்கள் அம்மாவும் அந்த ஒர்க் கல்ச்சர் அந்த மாதிரி அது வந்ததுக்கப்புறம், அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வந்ததுக்கப்புறம் அது மாதிரி ஆகிடுது. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ஹாலிடேக்கு வரதா இருக்கட்டும், நான் வந்து வெளியூரில் படிக்கிறேன், ஹாலிடேக்கு வரதா இருக்கட்டும், அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா கூட பேசுறதுக்கு கூட சம்டைம்ஸ் டைம் கிடைக்காது எனக்கு. ஸோ இப்போ என்ன சொல்ல வர, உங்கள் அப்பா வந்து மில்லேனியம் ஏஜ் தானே? மில்லேனியல் தான், அவங்களாம் மில்லேனியல் தான். ஆஃபீஸில் இருக்க ஜாலியாக இருக்குங்கிறியா? மில்லேனியல் தான். அந்த ஜென்சி ஒர்க் கல்ச்சர் வந்து திணிக்கப்படுதில்ல. ஓகே, ஓகே, அந்த ஜென்சி ஒர்க் கல்ச்சர் வந்து திணிக்கப்படுறதுனால அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த கல்ச்சர் வந்ததுனால கஷ்டமாக இருக்குது. இப்போ யாருக்கு? உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறதுனால. அப்போதான் உங்கள் அப்பா 10 to 10 வீட்டில் ஆஃபீஸ் போனதுனால ஜாலியாக இருந்தேன், இப்போ வீட்டுக்கு வந்தோடனே ஜாலியாக இருக்க முடியல. ஓகே, அதுலேயே எனக்கு இன்னொரு கருத்து இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன், சரி, ஒரு முடிவெட்ட கடை இருக்குது, ஒரு 15 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்ல வரதுன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த பசங்க பார்த்திங்கன்னா சொன்னதை அவங்க பாட்டுக்கு கரெக்டாக வேலை செய்வாங்க, ஆடவே மாட்டாங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும். ஆனால் அந்த புதுசாக வர பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற டார்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, தாங்கவே முடியாது. அதுவும் 3 மாதத்தில் போயிடுவாங்க. இவெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே நீ இனிமேல் செய்யலாண்ட பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிற ஸ்டேஜில் ஓடி போயிடுவான். ஓகே, ஓகே, வேற மில்லேனியல் ஏஜ் இல்லை. ஆனால் என்னோட அப்பா அம்மா கிட்ட நான் அப்பா அம்மா கிட்ட அப்சர்வ் பண்ணதுன்னா அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப நிதானமாக ஒன்று இருக்கும். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்களே. இப்போ என்ன நிலைமையாக இருந்தாலும் அதை ரொம்ப யோசித்து மெதுவாக ஆரம்பர எல்லாம் பேசிட்டு சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. இதை வந்து ஜென்சியில் பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், ரொம்ப ரேர் அக்கரன்ஸாக தான் இருக்கும், ரொம்ப டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. இன்னொன்று மில்லியன்லாம் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அந்த அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, வெளியே ஒன்றா சேர்ந்து விளையாடுறது. இப்போ வந்து பிளே கிரவுண்ட்ஸே கிடையாது, இருக்கு பட் ரொம்ப கன்ஸ்டன்ட் இருக்கு, பிளே ஸ்டேஷன்ஸ் ஆகி. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து நான் என்ஜாய் பண்ணேன், ஃபீல் பண்ணேன். என் பேர் சங்கர். எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஜென்சி. ஆனால் என்னோட அம்மாவை பார்த்து நான் பெருமைப்படுற விஷயம் இல்லாட்டி அவங்க இப்படி இருக்காங்கல்ல, அது அவங்க லக்கின்னு ஒரு விதத்தில் தோன்ற விஷயம் என்னன்னா, அவங்க வந்து எந்த வித பிரச்சனை, அவங்க வேலை இடத்துல பல வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து இத்தனை வருஷத்தில் பல பிரச்சனை பார்த்து அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, இத்தனை வருஷத்தில் வந்து அவங்க எப்படி பொறுமையாக அதை எதிர்கொள்கிறாங்க, அதே ஒரு ஸ்கில் வந்து அவங்க குடும்பத்துலேயும் அவங்க அதை கொண்டு வராங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கில்ஸை வந்து அவங்க ஆஃபீஸை டெவலப் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கும் அதை இம்ப்ளாய் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் 2 இடத்துலையும் வந்து வீடியோ மேனேஜ் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் வேலை இடத்துல மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பக்கம் நான் ஜென்சினால இந்த விஷயங்களை ஐ ஃபீல் ஸோ லக்கி.
எனக்கு வந்து என்னன்னா, நான் ஜென்சினால எங்களோட ஒர்க் கல்ச்சர்னால என் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்குது. என்னோட அம்மா வந்துட்டு வேலையை பார்த்துட்டு தான் இப்போ சொந்தமாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு காரணமே ஒரு ஜென்சியாக நான் என்னோட ஒப்பீனியன் சொன்னேன். எதுக்கு இன்னொருத்தவங்க கீழே வேலை பார்க்கும்போது உங்களுக்கு எங்கள் கூட செலவிறதுக்கு நிறைய நேரம் இல்லை. ஆனால் நீங்களே ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் நாங்கள் உங்களை வந்து பார்க்கலாம், உங்கள் கூட நேரம் செலவிடலாம். இந்த மாதிரி ஜென்சிஸோட ஐடியாலஜிஸ்னால தான் பிசினஸ் பண்றாங்களா? எங்கள் அம்மா ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க. அதனால வந்து எங்கள் அம்மா வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதான் அந்த மில்லேனியல்ஸ் கிட்ட இருக்கிறதே என்ன ஒரு விஷயம்னா இந்த பயம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக இப்போ அம்மா முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணாங்க? அம்மா முன்னாடி வந்துட்டு அம்மா நிறைய என்ன மாதிரி அம்மாவுமே நிறைய வேலைகள் பார்த்துருக்குறாங்க. முதல்ல வந்து ஒரு லேப் டெக்னீஷியனாக இருந்தாங்க, அதுக்கு தான் படிச்சிருந்தாங்க அம்மா. இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க என்ன ஒர்க் பண்ணாங்க? பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஷியனாக இருந்தாங்க இன்னொரு பார்லருக்குள்ள. அந்த பார்லரில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பார்லர் இப்போ எங்கள் அம்மா நினச்சிருந்தா நம்ம இந்த பார்லருக்கு லாயலாக இருக்கணும், நம்ம சொந்தமாக வந்து இந்த லைன்லேயே ஒரு பிஸ்னஸ் திறக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா. அது ஓகே. இப்போ பார்லரில் ஒர்க் பண்ணும்போது மார்னிங் 10க்கு போயிட்டு ஈவினிங் 6 வருவாங்களா? இல்லை, இந்த மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு காரணம். 10 to 10 இருப்பாங்களா? எங்க அம்மா லேட்டாக தான் வருவாங்க. இப்போ பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்களா? இப்போ எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? எங்கள் அம்மா வந்து இப்போ பியூட்டி பார்லரில் ஒரு ஸ்டாஃப் வச்சு வேலை பார்க்குறாங்க. அந்த ஸ்டாஃப்க்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது, அந்த நேரத்துக்கு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போனால் கூட, ஏன்னா அந்த ஸ்டாஃப் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த நேரத்துக்கு எங்கள் அம்மா அவங்க கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சிருக்கனால அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு போய்க்கலாம். எங்கள் அம்மா எப்போல்லாம் ஆசைப்படுறாங்களோ அப்போ எங்கள் கூட நேரம் செலவிடலாம். இல்லை, ஆக்சுவலாக ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ இருக்க பரவலாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒர்க்கு போனால் 10 hours ஒர்க் பண்ணணும், ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் ஓரளவுக்கு லெஷராக இருக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நீங்கள் ஒர்க் பண்ணால் 10 hours ஒர்க் பண்ணால் போதும். ஏன்னா அது யாராவது ஊராவிட்ட கம்பெனி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கம்பெனி ரன் பண்ணும்போது 10 hours ஒர்க் பண்ணால் பத்தாது, 14 hours 12 hours நீங்கள். ஏன்னா மற்ற கம்பெனியை நீங்கள் வந்து என்னதான் அவங்கள என்ன சொன்னாலும் சரி, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து வேற ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இது லாஸோ ப்ராஃபிட்டோ உங்கள் தலையில் தான் விழும். அப்போ நீங்கள் 10 hours அங்கே ஒர்க் பண்ணால் அட்லீஸ்ட் 12 to 14 hours ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. இல்லைன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி அது, நாளைக்கு திருடு போகலாம், நாளைக்கு அங்கேருந்து ப்ராப்ளம் ஆகலாம். அப்போது ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, கடையில் என்ன இருக்குது, கடையில் பிஸ்னஸ் போச்சா, கடையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை இங்கே நோட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கவங்க கேளுங்களேன், நீங்கள் எந்த ஹோட்டல் வச்சுருக்கோன்னா கேளுங்க, லாஸ்ட்டாக எப்போ வெக்கேஷன் எடுத்தீங்கன்னு. they will not be taken vacation. அவங்க லேக்ஸில் போஸ்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வெக்கேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் ஃபேமிலி ரன், அந்த பிஸ்னஸ் ரன் ஆகும். சரி, நீங்கள் கேட்டிங்களே ஏன் வந்து லக்கின்னு. எனக்கு தெரிஞ்சு ஜென்சி வந்து எங்களுக்கு தைரியம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். தைரியம் ஜாஸ்தி. ஓகே ஓகே. இப்போ வந்து அந்த சின்ன பையன் ஒருத்தர் அவர் சொன்னார், எங்கள் அப்பா வந்து ரொம்ப யோசிச்சு மெல்ல நிதானமாக வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அது நிதானமாக எடுக்கிறது இல்லை, ரொம்ப பயப்படுவாங்க. அது எங்கள் அப்பா அம்மாவே என்கிட்ட ஒத்துருக்காங்க. நாங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு. நான் அவனை சொல்லட்டுமா, கையில் ஜூஸ் இருக்கும் தான் பார்த்து ஆற்றுவான், வெறும் டம்ளர் வச்சுருக்கேன், எப்படி தான் ஆற்றலாம், இப்படி ஆற்றலாம், அப்படி ஆற்றலாம். சார் ஓகே, அதான் கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்களுக்கு பயப்படுறதுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எதுக்கு சொல்றேன்னா, உங்களோட ஏஜ் ஒன்று, உங்க இடத்துல ஒன்றும் இல்லை, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க டம்ளர் வெறுமனே இப்படி ஆத்துவீங்க, அப்படி ஆத்துவீங்க. அவங்ககிட்ட ஜூஸ் இருக்கு, அவங்க பார்த்து ஆத்துவாங்க. நீ வந்து உங்களை மாதிரி எப்படி ஆத்தணும், எப்படி ஆத்த முடியும்? ஓகே கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்களுக்கு ஏதோ ஒன்று இழக்கிறதுக்கு இருக்கு, அதனால இது பண்றாங்க. சரி, அவங்க வந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? அவங்களோட பசங்க வந்து கொஞ்சமாச்சும் நல்ல இந்த மாதிரி அவங்களாச்சும் இந்த பயம் இல்லாம இருக்கணும்னு தான் கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டுட்டு நாங்க நல்லா இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பொறாமையா இருக்கு. அதான் உண்மை. உங்களை பார்த்து பொறாமப்படுறான்னு நினைக்கிறீங்க? பொறாமை தான், உண்மை. அது வந்து என்னன்னா, நான் சொல்றேன், இப்போ வந்து எங்களுக்கு ஏன் தைரியமா இருக்குன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இந்த வேற பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும். அது ஜென்சிக்கு தெரியாமலாம் இல்லை, தெரியும். நாங்கள் வேலை பார்க்கணும், கஷ்டப்படணும் தெரியும். இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த மனநிலை ஜென்சிஸ்க்கு இருக்கு. என்னோட நண்பர்கள். நான் என்ன கேட்குறேன்னா, ஐ எம் கொஸ்டினிங் இந்த பார்த்துக்கலாம்னு சொல்றீங்களா, ஐ எம் கொஸ்டினிங் தட். ஏன்னா ஒரு வேலையிலேயே நீங்க 1 வருஷம் 2 வருஷம் உங்களால் ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்க முடியல, பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நீங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டுவீங்க? அப்போ நீங்க என்ன பண்ண, வேற பிஸ்னஸ் போவீங்களா? என்ன பேசுறீங்க? ஓகே சார், நான் ரெண்டுத்துக்கும் ஆன்சர் பண்றேன். இப்போ நீங்க கேட்டீங்கல்ல 1 வருஷம் 2 வருஷம் கூட இருக்க முடியலன்னு, நிறைய பேர் ஆக்சுவலி இருக்காங்க. அட்லீஸ்ட் 3-4 வருஷமாச்சும் இருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று 3-4 வருஷமே பெருசா இருக்கு இப்போலாம். சரி ஓகே, இப்போ வந்து என்னன்னா, ஒருத்தர் சொன்னார்ல, லாயல்ட்டினா வந்து ஒரு கம்பெனி நான் 50 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தேன்னு சொன்னார்ல. லாயல்ட்டின்றது எங்கள் ஜென்சிஸ்க்கு நிறுவனத்துக்கு லாயலாக இருக்கிறது பேர் லாயல்ட்டி கிடையாது. என் வேலைக்கு நான் லாயலாக இருக்கேன்றது தான் வந்து லாயல்ட்டி. நான் பார்க்குற வேலைக்கு நான் உண்மையாக இருக்கேன். இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், ஒரு போட்டி நிறுவனத்தில் போய் சேரணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுப்போம். இங்கே இருக்கிற ரகசியங்களை அங்கே போய் சொல்லலைனாலே இந்த நிறுவனத்துக்கு நான் காட்டுற போதுமான லாயல்ட்டி தான் அது. என் வேலை நான் இப்போ பார்க்குறேன்னா, அந்த 9 to 6 இப்போ அவர் சொன்னார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்து எங்களை பாதிச்சிருக்குன்னு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இவங்க 9 to 6 தான் வேலை பார்ப்பாங்க, 6க்கு மேலே வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு அவங்க 10 மணி வரைக்கும்லாம் வேலை பார்க்குறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லன்னு. அப்போ பார்த்தா ஜென்சிஸும் 10 மணி வேலை பார்க்குறாங்க.
அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு அந்த 6 மணிக்கு மேலே எந்த வேலையும் இல்லை, வீட்டில் வந்து முக்கியமான வேலை எதுவும் இல்லைன்னா அவங்களும் இருந்து வேலைலாம் பார்ப்பாங்க. இருக்கிற பட்சத்தில் தான் வந்து எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையும் இருக்குது. வேலை மட்டுமே அவங்களுக்கு என்னென்னா வேலை தான் வாழ்க்கைன்னு இருந்தாங்க. நாங்கள் வாழ்க்கை வேறு வேலை வேலைன்னு பார்த்துருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். மில்லேனியல்ஸ் இதை பண்ணுறதுனால தேவையில்லாமல் நானும் அதை பண்ண வேண்டியிருக்கு. மில்லினியல்ஸ் ஒர்க் பண்ணுற ஒர்க் கல்ச்சரில் ஏதாவது ஒரு அநீதியோ நியாயம் இல்லாத ஊழியர் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்க நிறைய பேர் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனால் ஜென்சிஸ் வந்து எதிர்த்து கேட்குற அந்த தைரியம் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து நாலேஜ் ஷேரிங் சொல்லுவேன். நாலேஜ் ஷேரிங் எப்படின்னா, இப்போ மில்லேனியல்ஸ் வந்து இதை நான் வந்து கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட கேட்டு நான் கற்றுக்கிட்டேன், உனக்கு நான் அதை எப்படி சீக்கிரம் சொல்லி கொடுத்துருவேன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அப்போ நீனும் வந்து அதே மாதிரி கஷ்டப்படு, அப்போ தான் இந்த நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது பாதிக்கப்பட்டிருப்பீங்க போல சார். இல்லை, நான் வந்து அதனால தான் இங்கிட்ட ஆதரவாக இருக்கேன். அதான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க போல. ஆமாம் சார், ஓப்பன் ஷேரிங் ஐ மீன் எல்லாத்துக்குமே நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணால் தான் நம்ம நாலேஜ் வளரும், அவங்க நாலேஜ் வளரும். ஓகே. இப்போது இதில் அவர் சொல்லும் போது ஒரு பாயிண்ட் சொன்னார், என்னன்னா ஒரு மீட்டிங் வரும்போதோ இல்லை வந்து இது பண்ணும்போதோ நீங்கள் வந்து ரொம்ப அட்டென்ஷன் தேங்க்யூ அப்படின்லாம் ஒரு மாதிரி ஃபார்மலாக இருந்துகிட்டு இருக்கீங்க, அது வேண்டாம். அல்லது வந்து அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கீங்க, மனசில் மரியாதை இருந்தால் போதும், வேலையை கரெக்டாக பண்ணால் போதும், ஏன் இவ்வளோ ஃபார்மலாக இருக்கிறீங்க? நீங்கள் பண்ணுறதுனால அடுத்து வர ஜென்ரேஷன் எங்ககிட்டே எதிர்பார்க்குறாங்க, நாங்கள் அதை பண்ணலன்னா நாங்கள் தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் நீங்களும் சில விஷயம் அடாப்ட் பண்ணிட்டீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடாப்ட் பண்ணிட்டீங்க, டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டீங்க, ஆன் கால் எல்லாமே அடாப்ட் பண்ணிட்டீங்க. இதையும் அடாப்ட் பண்ண வேண்டியது தானே? சார்னு கூப்பிட்றதையோ இல்லை வந்து ஒரு ஃபார்மலாக நிற்கிறதையோ அடாப்ட் பண்ணது தானே? ஏன் அதை வந்து இன்னும் ஃபார்மலாக வச்சுருக்கீங்க? சீனியர்ஸ் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையில், அவங்க கொடுக்குற ஒரு அட்வைஸில் அதில் ஒரு டெப்த்தான ஒரு மீனிங் இருக்கும். லாங் டேர்மாக அவங்க யோசித்து சொல்லுவாங்கங்கிறத நாங்கள் கொஞ்சம் நம்புகிறோம். ஸோ அதுக்கான ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வருது. அதுக்காக ரெஸ்பெக்ட் இருக்கலாம், பட் அதுக்காக வந்து இன்னும் ஸ்டில் வந்து ஒரு கலனியல் இறால இருக்க மாதிரி வரும்போது எந்திரிச்சு நிற்கணும். இல்லை, வரும்போது எழும்பு தான் நிற்கணும்னு யாரும் ரூல்ஸ் பண்ணுறதில்ல. அது அவங்க கொடுக்குற அந்த நாலேஜ்க்காக கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட். ஓகே, இது அது ஃபேக்காக இல்லைங்கிறீங்க? ஃபேக் இல்லை, நாங்கள் வந்து அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட்லேயே பண்ணுறோங்கிறீங்க. அவுட் ஆஃப் ரெஸ்பெக்டில் பண்ணுறது தான் கரெக்டு. இப்போ ஃபேக்காக பண்ணுறாங்கங்கிறது வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு பர்சன். ஆனால் டு பி ஃப்ராங்க் ஃபேக்ட் என்னென்னா, ஒருத்தவங்க எழுந்து நிற்கிறாங்கன்னா மீனிங் அவங்க கிட்டேருந்து அவங்க வாங்கின நாலேஜ் அது சம்திங் அவங்க சொல்லி கொடுத்தது, அவங்களால அவங்க கற்றுக்கிட்டது, அதனால வர ரெஸ்பெக்ட். அதுக்கு வந்து நெசசரிலி எந்திரிச்சு நிற்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவரை பற்றினா ஒரு நல்ல ஒப்பீனியன் உங்களுக்கு இட் இஸ் நாட் கம்பல்ஷன், பட் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக இட் கம்ஸ். இட்ஸ் நாட் கம்பல்ஷன். உங்களுக்கு கம்பல்ஷன் இல்லை, அவங்களும் கேட்கறது இல்லை. இப்போ நீங்கள் 4 பேர் இருக்கீங்க மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க, 2 ஜென்சி உட்காந்துருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் 4 பேர் எந்திரிச்சு நிற்கும் போது அவங்க 2 பேர் மட்டும் உட்காந்து அவர் என்ன பாரு, ஓஹோ இவ்வளோ வருஷம் இருக்கு, அவங்களே எந்திரிச்சு நிற்கிறானே உனக்கு என்னென்னு. அப்போ தே ஆர் சம்மர் கம்பல் டு ஸ்டாண்ட். ஸோ அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் 4 பேர் இருக்கிறதுனால நான் மாறி வரும்னு நினைக்கிறேன், என்னாலே முடியலை. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை ஒரு கான்காலோ இருக்கீங்க, எல்லாரும் சீனியர் வந்து சார்னு பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்த மட்டும் ஹாய் பாஸ் இல்லை ஹாய் சம்திங் அப்படின்னு போட்டோன்னா எல்லாரும் சார்னு கூப்பிட்றான், அவன் மட்டும் பாரு நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்றான்னு ஒரு நேச்சுரல் ஒரு அபிப்பிராயம் வரும்ல. மேபி அந்த பாஸாக இருக்கவருக்கு அந்த அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கலாம், என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு. அப்படி இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் தொடர்ந்து சார்னோ மேடம்னு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க வந்து ஹாய் அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். என்னடா அது நம்மளை மட்டும் மதிக்க மாட்டாங்க, அதுதான் அவங்க இது சொல்கிறது. சார், இது நான் ஒரு ஜாக்கி சான் இன்டர்வியூ பார்த்தேன். ஜாக்கி சானே கிளியராக சொல்லியிருப்பார் இதில். எப்படின்னா, அவர் முதலையோ இல்லை 2வது வாட்டியோ அவர் பையனை யூஎஸில் பார்க்க போயிருக்கார். ஓகேவா, அவங்க பையன் வந்து ஹே டேட் அப்படின்னானா, அவர் கூட வந்த ஒருத்தர் கூட ஹே அப்படின்னா. ஆனால் ஜாக்கி சான் வந்து இப்படி எந்திரிச்சு அவங்களோட இதில் வந்து இப்படி பண்ணி காமிச்சார். ஸோ இதில் அவர் என்ன சொல்ல வர பாயிண்ட்னா, அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் பற்றி அவர் பேசல, டிசிப்ளின், அதை தான் அவர் சொல்ல வர்றார். வி ஆர் ஆக்சுவலி டிசிப்ளின், அது எங்களோட டிசிப்ளின், இது எங்களோட பிறப்புல இருந்தே எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த இதில் வந்து நாங்கள் எங்களோட டிசிப்ளினை தான் காமிக்கிறோம், கம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப்கோர்ஸ். ஓகே, வேறு சார், நாங்கள் இந்த ஹேபிட்டாக வந்து இதை வந்து நாங்கள் பிறந்ததுலேருந்து பார்த்து அப்பா அம்மா பார்த்து வளர்ந்தோம் சார். அப்போ என்ன ஆகுதுன்னா, நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம உட்காந்துக்கிட்டே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்ல மாட்டோம் போகிறதில்ல, நம்ம போய் வாசலுக்கு போய் அவங்கள வந்து வரவேற்று உள்ளே கொண்டு வரோம். அதே மாதிரி தான் அந்த ஹேபிட்டோடு நாங்கள் வளர்ந்தனால, ஸோ சீனியர்ஸ் வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள நாங்கள் ஒரு வரவேற்கிற விதமாக நாங்கள் எந்திரிச்சு நின்று ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். தட்ஸ் ரெஸ்பெக்ட். இப்போ ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறாங்க. ஓகே, ஐ வாண்ட் டு பி ரொம்ப லைட்டர் நோட்டில் இது போகலாம். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் மில்லேனியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப ஃபார்மலாக இருக்குது அந்த வேர்டு. ஓகே, ஒரு இன்ஃபார்மலாக இவங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு என்ன வைப்பீங்க? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னப்பா ஒட்டுமொத்தம் பூமர்ஸுங்கிறீங்க? இது பூமர்ஸ் தான் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன்ல.
ஆமாம் கரெக்ட். பூமர்ஸ் வந்து அதுக்கு முந்தின ஜென்ரேஷன். பட் அந்த ட்ரேட்ஸ்லாம் அப்படியே பாஸ்ட் ஆன அவங்கள மாதிரியே இருக்காங்க. ஆமாம், அப்படியே ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு பாஸ்ட் ஆன் ஆயிருக்குனால அது அப்படியே அந்த பூமருங்கிற அந்த டேக்கும் அப்படியே சேர்த்து வந்துருச்சு மில்லினியல்ஸ்க்கு. ஸோ இவங்க பேர் பூமரா? நீங்கள் வைக்கிற பட்ட பேர் தெரிஞ்சிருவீங்க பூமர்ஸா இல்லையா? ஃப்ளாப்பர்ஸா? ஆமாம், அவங்க எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுவாங்க அவங்க எடுக்கிற மிஷினில். ஏன்னா அனுபவம் கிடையாது, எல்லாத்துலேயும் ஃப்ளாப் ஆகிடுவாங்க. இந்த ஃப்ளாப்பர்ஸ். சரிதான், ஓகே ஃப்ளாப்பர்ஸ். ஓகே, வேற கொஞ்சம் ஆர்வ கோளாறு அதிகம். ஆர்வ கோளாறு, இந்த மாதிரி கேட்குறேன் நான். ஆர்வ கோளாறு சூப்பரான பேர். துண்டை காணும் துணியை காணும் ஓடுறவங்க. துண்டை காணும் துணியை காணும் ஓடுறவங்க, சூப்பர். ஹிட்லர்ஸ். ஹிட்லர்ஸா? ஒய்? பிகாஸ் எது செஞ்சாலும் வந்துட்டு என்னது எதுக்கே கிளாப் பண்ணுறீங்க? எங்களை பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்குதா என்ன? எங்களை பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்குதா? அவங்கள பத்தி அவங்க பேசிக்கிறாங்க. ஓ, இது நகைச்சுவை போல. ஓகே, வேற? இல்லை ஹிட்லர்ஸ்ன்னா மற்றவங்க பேச்சை நாங்கள் கேட்காம நாங்களாம் எங்களுக்குள்ள ஒரு ஆர்டர் போட்டுப்போம். அதுக்கு நாங்கள் மட்டும்தான் பேசிப்போம். அதை நாங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ண ரெடியாக இல்லை. இன்னொன்று நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறது. ஆனால் அழ ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஓகே ஓகே எஸ். நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி டு ஹேவ் த ஹிட்லர் நேம் பிகாஸ் தே அட்லீஸ்ட் அவர் ஏதாவது ஒன்று சாதிச்சார், எதையோ ஒன்று செஞ்சார். பல பேரை கொன்னாருன்னா தென் அப்போ அதான் நீங்க எல்லாம் கொன்னிட்டு இருக்கிற மாதிரி எங்களை. No, history still talks about Hitler, right? ஒரு நிமிஷம். History still talks about Hitler. But what kind of person he is? History says what kind of person he is. History always speaks about persons. Even history speaks about Gandhi. History speaks about Gandhi. History speaks about Rabindranath Tagore. History speaks about Hitler. Yes. Whom you are referred to. That's the matter. நாங்கள் எங்களோட ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோன்றது மட்டுமே அதுக்கு பேர் தாங்க டிக்டேட்டர்ஷிப்பு. அதுக்கு பேர் தான் ஹிட்லர். அதான் அவரும் சொல்றாரு. புரியல? சரிதான், நீங்களே உங்களுக்கு ரூல்ஸை போட்டுட்டு நீங்களே வாழ்ந்துக்கிட்டு நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி நீங்க வந்து பாயிண்ட் பண்றீங்க. இல்ல நான் பொதுவா ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலா அவங்களுக்கு ஹிட்லர்னா யாரும் தெரியல போல. அதுதான் டிக்டேட்டர்ஷிப்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் இன்ஃபேக்ட் ஹீட்டடாகவும் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்து இந்த நிகழ்வை மேலும் சிறப்பிக்காக நம்ம கூட வந்து சிறப்பு விருந்தினராக திரு விவேக் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. திரு விவேக், லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட். ஓகே விவேக், நீங்கள் வந்து ஹோல் ஷோவே வந்து பேக் ஸ்டேஜில் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளாக இவங்க நிறைய பாயிண்ட் சொன்னாங்க, அவங்களும் நிறைய பாயிண்ட் சொன்னாங்க. பட் ஆனால் இவங்களை பார்க்க தான் எனக்கு பாவமாக இருக்குது. அப்படின்னா அந்த கேட்டகரி வந்து ஜென்சியாக இருப்பாங்களா இல்லைனா மில்லேனியம் தலைமுறையாக இருப்பாங்களா? இப்போது ரெண்டு பக்கம் பார்த்தாலும் பாவமாக தான் தோணுது. ஏன்னா அவங்க பக்கம் வந்து இப்போது டெக்னாலஜி இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய காரியங்கள் செய்ய முடியுது. இந்த பக்கம் பார்த்தா அந்த டெக்னாலஜி இல்லை, அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்போ அவங்க வந்து வளர்ந்த ஒரு முறை, அந்த ஒரு வேலை செய்கிற ஒரு முறையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும். ஏன்னா டெக்னாலஜி வந்து ரொம்ப மாற்றிடுச்சு நம்மளுடைய வாழ விதமோ, பேசுகிற விதமோ, இல்லை வேலை செய்கிற விதமோ எல்லாமே மாறிடுச்சு. அப்போது ரெண்டு விதமும் பார்த்தாலே பாவமாக தான் இருக்குது. ஓகே, ரெண்டு கேட்டகரியுமே உங்களுக்கு பாவமாக தான் இருக்குது. ஆல்ரைட், ஓகே. இப்போ வந்து ஜென்சி எதை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போது ஜென்சிக்கு வந்து அந்த அனலாக் ஃபேஸ் அவ்வளோவா தெரியாது. இப்போது அந்த காலத்துலனா இப்போது நமக்கு வந்து ஃபோன்ஸ் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை. இப்போ வெளியே போனோன்னா ஓகே நான் இங்கே இருப்பேன், நான் பிளாசா சிங்கோவில் இருப்பேன், 8 மணிக்கு அங்கே இருக்கணும், இல்லைன்னா நான் போயிடுவேன், ஒரு 10 மினிட் தான் வெயிட் பண்ணுவேன், ஓகேயா அப்படி சொல்லி தான் அவங்க போவாங்க, மீட் பண்ணுவாங்க, இப்போ சினிமாக்கெல்லாம் போவாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி இல்லாமல் எப்படி வேலை செய்கிறதுன்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது. இப்போது இன்டர்நெட் இல்லை, என்ன செய்ய போகிறீங்க, இல்லை ஒரு மிஷின் ஒர்க் பண்ணல, என்ன செய்ய போகிறீங்க, அந்த ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. வந்து அந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் எப்படி வேலை செய்கிறதுன்றது அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஓகே, அதுதான் ஜென்சிக்கு ஒரு ஓவர் ரிலையன்ஸ் ஆன் டெக்னாலஜின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ இருக்க ஆஃபீஸ் ஸ்பேஸில் ஹூ இஸ் டாமினேட்டிங், ஜென்சிஸா இல்லை வந்து மில்லேனியம் தலைமுறையா? இப்படி டாமினேட்டிங்னு சொல்ல முடியாது. இப்போ யார் டாமினேட் பண்ணால் சொல்ல முடியாது. ஆனால் என்ன பார்க்க முடியும்னா இப்போ ஜென்சியோட வாய்ஸ் வந்து ரொம்ப வோக்கலாக வருது. இப்போ அவங்க சொல்கிறாங்க ஓகே நம்ம இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப உணர்ச்சியாக வராங்க, அவங்க வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வராங்க. இப்போது மில்லேனியல்ஸ் கூட நம்ம பேபி பூமர் மாதிரி இல்லை, அவங்களும் இந்த ஒரு நியூ ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ண முடியல. ஜென்சிக்கு தான் ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஓகே இப்படியெல்லாம் செய்ய முடியுது, இதெல்லாம் நமக்கு செய்யலாம். இப்போது கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, ஓகே அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து ஹெச்ஆர் கிட்ட சொல்கிறாங்க. ஹெச்ஆர் இது ஒன்றும் இல்லை விட்டுட்டுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்க சோஷியல் மீடியா போய்
ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. Okay. அப்போ தான் நமக்கு வந்து இந்த விஷயம் இப்படி இருக்குன்னு தெரியுது. இது எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். அது ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அவங்களுக்கு அதை பற்றி பேசணுன்னா அவங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி அவங்களுடைய வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ மில்லேனியல்ஸ் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்கிறா ஸ்கில்ஸ் மேட்டர், ஹவு ஃபாஸ்ட் த வேர்ல்ட் இஸ் க்ரோயிங், நானும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு ஒப்பீனியனை எப்படி பார்க்குறீங்க? எது மேட்டர்ஸ் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து ஏஐ வந்துருக்கு. ஓகே. அப்போது மில்லேனியல்ஸ், பேபி பூமர்ஸ், ஜென்எக்ஸ் இவங்க எல்லாம் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவெண்ட்டாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஆனால் அந்த ஒரு உலகமே மாறிடுச்சு, அந்த வேலையே தேவையில்லாத மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கில்ஸ் மேட்டர்ஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்க. ஓகே, இப்போது நீங்கள் வந்து வெளியே போய் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி யார்கிட்ட பேசி அந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு இருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு டைப் ரைட்டிங் அந்த மாதிரி காப்பி ரைட்டிங் மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா அதே இப்போ ஏஐ, சேட் ஜிபிடி அந்த மாதிரியான டெக்னாலஜி வச்சு செய்யலான்னா அந்த ஒரு ஜாப் வந்து மாடிஃபை ஆகிடும். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு வேல்யூவே இல்லை. ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஓகே. ஒரு எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜென்சிக்கு ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும், என்ன கேட்பீங்க? ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஒரு ஷோ பார்த்துட்டு இருந்தவராலோ இவங்க பேசின கான்டென்ட்ஸை வச்சோ இல்லை உங்களுக்கு ஜென்சி தலைமுறைகிட்ட ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா? ஓகே, இப்போ ஜென்சி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி வந்து இப்போ எங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படி நீங்கள் வந்து டீப்பாக வச்சுருக்கீங்க, அது டீப்பாக இருக்குன்னு உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கும். ஆக்சுவலாக ஏன் இந்த கொஸ்டின் ஜென்சி கிட்ட உங்களுக்கு வந்துச்சு? ஏன்னா ஜென்சி வந்து இப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. பட் ரியலாக இருக்காங்களா? ஆனால் ரியலாக இருக்காங்களா? ஓகே. பேசிக்கலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு வந்து அக்வைண்டன்சஸ் இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அக்வைண்டன்ஸுங்க எல்லாருக்கும் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது. பட் ரியல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மில்லேனியல்ஸ்க்கு இருக்க மாதிரி ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஹவு க்ளோஸ் யூ ஆர் சொல்லுங்கள். இருக்காங்க சார். ஐ மீன் ஒத்துக்கிறேன், இது சோஷியல் மீடியாவில் ஒரு 1000 ஃபாலோவர் இருப்பாங்க. ஆனால் நேரில் ஒரு 10 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இல்லை 5 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இருக்கிற பல ஜென்ஜிஸ் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கும் அந்த சோஷியல் ஸ்கில் ரொம்ப நேரம் சொல்லிட்டு அது இருக்குது. எப்படி நண்பர்களோட பழகணும்னு தெரியும். அந்த தொழில்நுட்பத்தின் மூலியமாக எப்படி எங்களுடைய நட்பை வளர்த்துக்கணுன்றது எங்களுக்கு தெரியும். ஓகே. அதில் நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க. அதில் இன்னும் க்ளோஸாக இருந்து ரியல் லைஃப்பில் மீட் பண்ணுறப்போ இன்னும் நாங்கள் க்ளோஸ் ஆகும். ஓகே. இல்லை ஆக்சுவலாக அவங்கெல்லாம் ஏன் உங்களை சோஷியல் மீடியாவோடையே கனெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் எனக்கு 10K ஃபாலோவர்ஸ் 1K ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டோன்னா எனக்கு அந்த தெருவில் 2 பேர் இருக்கான், எனக்கு சிங்கப்பூரில் 2 பேர் இருக்காங்க, மலேசியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்தியாவில் என் மாமா மச்சா இருக்கான், இப்படி தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் அதிகமாக நீங்கள் சோஷியல் மீடியா நீங்கள் தான் ஆக்சுவலாக மாறு தட்டுறீங்க. எனக்கு 1000 ஃபாலோ இவங்க கேளுங்க, அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா தெரியலையே அப்படின்னு இடத்துல இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 1000 ஃபாலோவர்ஸோ 2000 ஃபாலோவர்ஸோ கணக்கு வச்சுருக்கீங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சோஷியல் மீடியாவை தான் நீங்கள் பிரதானமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸ் நாட் மேட்டர்ஸ்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, ஐ திங்க் ஜென்சி தலைமுறையினருக்கு அக்வைண்டன்ஸ் அப்படின்னா யாருன்னு தெரியும், ஃப்ரெண்டுன்னா யாருன்னு தெரியும். இப்போ நீங்கள் கேட்டிங்க எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஜென்சிஸ் வந்து பாதுகாக்கிறாங்க இல்லை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் கம்யூனிகேஷன். ஓப்பனாக சில விஷயங்கள், ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த நேரத்துலேயே சொல்லிட்டு போயிடுவோம். நிறைய மூத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணுங்கிறதுக்காக சிரிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. அதே கலாச்சாரத்தை தான் வந்து வேலைக்கும் கொண்டு வரோம்னு நான் நினைக்கிறேன். வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது எப்போவுமே இட்ஸ் பீன் கான்ஸ்டன்ட். ஓகே, அதை வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு கோப்பிங் மெக்கானிசம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, அது ஒன்று. செகண்ட், அவங்க சொல்கிறாங்க சூப்பர்ஃபிஷியலான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து மில்லேனியல்ஸ் கிட்டே இருக்குது. அட போங்கப்பா, என்னப்பா சொல்கிறாங்க இவங்களாம், சுத்தமாக புரியல. எங்கள் அப்பாலாம் வந்து அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் கூட பேசுவார், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்காவில் ஒருத்தர் கூட பேசுவார். எப்பப்பா நீங்கள் வந்து அவர்கிட்ட அந்த மாதிரி ஆளுகிட்டலாம் நீங்கள் எப்படி ஹவு டிட் யூ கெட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரம் தட்னு சொன்னால், நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் போயிருந்தேன்னு சொல்கிறாரு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா காலத்துலையும் இருக்குங்க. ஓகே, என்ன நான் ஜென்சியாக சொல்கிறேன், நான் பார்த்ததுலேயே சூப்பர்ஃபிஷியலான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கிறது இந்த காலத்தில் தான். ஓகே, இருக்கிற பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு போகிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து நீ இனிமேல் உபயோகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை வெட்டி விட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஜென்சிக்கு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, மில்லேனியல்ஸ்க்கு ஒரு கொஸ்டின். ஃபேராக இருக்கணுமா இல்லையா? இப்போ இந்த கிக் எக்கானமி வந்திருக்கு. கிக் எக்கானமி தெரியுங்களா? கிக் எக்கானமி. அப்போது எப்படின்னா இப்போ இந்த ஊபர், கிராப் அந்த மாதிரியான பார்ட் டைம் நிறைய வேலை இருக்குது. இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு மீறி அவங்க வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஓகேயா இல்லையா? சார், எங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறது ஓகே தான் சார். பட் ஆனால் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட. எப்படின்னா இங்கே வந்து லீவை போட்டுட்டு நாங்கள் பார்ட் டைமில் இன்றைக்கி நிறையா கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ நாங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த எம்ப்ளாயருக்கு வந்து அன்னைக்கு புதிய வேலை கஷ்டமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி இவங்க கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ஃபுல் டைமை பாதிக்காமல் ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பிடிக்கலன்னா இன்னொரு வேலை, அந்த வேலை பிடிக்கலன்னா இன்னொரு வேலை. இதனால என்ன ஆகும்னா கம்பெனிக்கு ரொம்ப பிரச்சனை. ஒரு எம்ப்ளாயர் ஒருத்தரை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காஸ்ட் ஆகும். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேலையை உட்கார வைக்கிறோம். ட்ரைனிங்கும் அவங்க ஒழுங்காக அட்டன் பண்ணுறதில்ல, வேலையில் உட்காந்தாலும் அங்கே போய் ஒழுங்காக வேலை பார்க்குறதுல டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஒரு எம்ப்ளாயர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதனால். அப்போ வந்து இது வந்து சஸ்டெயினபிளாக ஒரு கம்பெனி எப்படி நடத்த முடியும்? இந்த ஜென்சி இப்படி வந்து ஒரு கல்ச்சரை உருவாக்குறனால ஒரு சஸ்டெயினபிளாக ஒரு கம்பெனியே வந்து க்ரோத் ஆகாது. ஸோ இந்த க்ரோத் இருந்தால் தான் அடுத்து அவங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே அவங்க பண்ண முடியும். இப்படி ஒரு சஸ்டெயினபிள் க்ரோத் இல்லாமல் எதுவுமே இப்படி ஒரு மிக்சடாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அது வந்து ஒரு டிசாஸ்டருக்கு தான் நோக்கி போகும். ஓகே வெல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் எஸ். இந்த மாதிரியான ஒரு ஃபோரமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண நினச்சோம், உங்களோட ப்ரெசன்ஸ் இருந்தது அண்ட் வேல்யூபிள் தாட்ஸ் நிறைய ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய வருகையை வந்து நினைவு கூறுற மாதிரி ஜீ தமிழ் வழங்கும் ஒரு சின்ன மொமெண்ட்டோ ஒன்று. இது நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றுறவங்களுக்கு பரிசளிக்கக்கூடிய நேரம். 2 சைட்லையுமே வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா 2 சைடுமே வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் ரொம்ப ஆணித்தரமாக எடுத்து வச்சாங்க. பட் ஸ்டில் வித் டிஸ்கஷன் வி கேம் டு கன்க்ளூஷன். அண்ட் இந்த பக்கத்தில் வந்து நான் வந்து பார்க்க இந்த பக்கம் ஜென்ரேஷனில் இருந்தாலும் கூட ஜென்சி மாதிரி என்னைய பார்த்தாலும் கூட ஸ்டில் நான் வந்து மில்லியனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோடய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்ச பாஸ் நீங்கள் தான். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து என்னோட ஒப்பீனியன் என்ன வேணா இருக்கும், ஆனால் நான் வந்து அதை போல்டாக எடுத்துருப்பேன். இட் டசன்ட் மேட்டர், என்னோட ஒப்பீனியனை சொல்லுறதுக்கு இங்கே வந்திருக்கேன், நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் பாஸ் நீங்கள் தான். வாங்க. இந்த எபிசோடு நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் பேசின பாயிண்ட்ஸ்லேருந்து 2-3 விஷயங்கள் தோணுச்சு. ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப டெக்னாலஜி ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கீங்க. இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் வேலை வந்தவங்க, ட்ரெடிஷ்னலாக நாங்கள் இருப்போம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி டெக்னாலஜி வந்தால் அதையும் ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இவங்க இருக்காங்க. நீங்கள் த்ரூ அவுட் டெக்னாலஜியை நம்பக்கூடியவங்க இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு நுணுக்கமான நியூயான்சஸில் ஒன்று யோசிச்சிங்கன்னா, நிறைய நேரங்களில் ஹெச்ஆர்ஸ் வந்து ரெஸ்யூம்ஸ் வந்து ரொம்ப பைலப்பாகி அங்கங்கே டேபிளில் கிடக்கும். நிறைய ரெஸ்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி குவாலிஃபைடாக இருக்கும். அது 2 பேருமே சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும், சேம் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் நாலேஜ், சேம் கைண்ட் ஆஃப் நாலேஜ் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து இந்த 2ல் எதை ஒன்று சூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. என்னென்னா, எத்தனை ஆண்டுகளில் எத்தனை கம்பெனி ஜம்ப் பண்ணியிருக்கான்னு பாருப்பாங்க. லாஸ்ட்டில் அவங்க இருக்க டெசிஷன் வந்து எத்தனை ஆண்டில் எத்தனை ஜம்ப் பண்ணியிருக்கான்னு. அப்போ அவங்க வந்து ஒரு டெசிஷன் அரைவ் ஆகிறதுக்கு ஓகே 2 ரெஸ்யூம் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று அரைவ் ஆகணும்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய க்ரைட்டீரியா என்னவாக இருக்குன்னா, ஒரு 5 வருஷத்தில் 2 கம்பெனியா, அப்போ இங்கே சர்வே ஆக மாட்டான் அவன் அப்படின்னு அவங்களே ஒரு டெசிஷனுக்கு வந்துடுவாங்க. இது ஆக்சுவலி ப்ராக்டிக்கலி ஹெச்ஆர் பீப்புள் யாராவது கேட்டு பாருங்களேன். முதல்ல அவங்க வந்து உங்களை ஃபேஸ் தெரியாது, உங்கள் ப்ரொஃபைல் தெரியாது, உங்களை நேரில் பார்க்கறதுக்கு முன்னால் இவங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடலாமா வேணாமான்னு ஒரு டெசிஷன் வரதுக்கு 5 வருஷத்தில் 2 கம்பெனியா, 10 வருஷத்தில் 4 கம்பெனியா, இதுதான் இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் இது என்ன ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ட்ரெண்டுன்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி இதுவும் ட்ரெண்டு தான். இதை பார்த்து வேண்டாம் நிராகரிக்கிறதும் ட்ரெண்டு தான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்னுடைய கம்பெனி, என்னுடைய ப்ரொஃபைல், அதுக்காக நான் மாறுறேன்னு உங்களுக்கு ஒரு நியாயமான வேல்ட் ரீசன் இருந்தாலும் கூட, நாளைக்கு அந்த ரீசன்ஸ் எல்லாமே எதுக்கு? எம்ப்ளாய் ஆகிறது தானே. அந்த எம்ப்ளாய் ஆகிறதுலே ரீசன்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம் தான். அப்போ நீங்கள் அதை வந்து ரீகன்சிடர் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து நல்ல பிஸ்னஸ் மேன் வந்து யாராவது ஒரு பார்ட்னர் தேடுறாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேலண்ட்டு இதெல்லாம் விட்டுரு, அவன் லாயலாக இருக்கணும் அப்படின்னு. விச் மீன்ஸ் அவன் எனக்கு லாயலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணுங்கிறத தாண்டி என் கூட லாங் இயர்ஸ் ட்ராவல் பண்ணுவானா, கன்சிஸ்டன்சி. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும்போது அவங்க உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு போயிடும். ஏன்னா பிக்கெஸ்ட் இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ஒரு ஹெச்ஆர் வந்து எல்லோரும் நினைப்பாங்க ஈஸியாக ஃபயர் பண்ணிடுறாங்கன்னு. ஆனால் ஆக்சுவலி ஒருத்தவங்க ஹையர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ரெஸ்யூம்ஸ் நடுவில் ஒருத்தரை வந்து இவர் நல்ல டேலண்ட் அப்படின்னு சொல்லி ரெஃபர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்னும் பெரிய பெரிய கம்பெனிஸில் ரெஃபர் பண்ணால் போனஸ் கொடுக்காங்க. நீ உன் ஃப்ரெண்டை வேலைக்கு கூப்பிடு, நான் உனக்கு 1 month சேலரி தரேன், அளவு 15 days சேலரி தரேன். இது எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தனா அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்க்குறீங்க, அதுக்கு எதுக்கு அவங்க காசு தரணும்? பிகாஸ் ஒரு டேலண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கப்போ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ணும்போது உங்கள் மேலே க்ரெடிபிலிட்டி அஃபெக்ட் ஆகிடும். டக்குன்னு வந்து ஓகே
அப்போ இவர் வந்து ஒரு 2000 இன்க்ரிமெண்ட்டுக்கு அடுத்த கம்பெனி போயிடுவாங்க. அப்போ உங்கள் மேலே ஒருத்தரை உங்களை இன்டேக் பண்ணுறதுங்கிறதே ப்ராப்ளமாக இருக்கும். அன்லெஸ் அவங்களுக்கு நீடு இருக்க வரைக்கும் ஓகே. பட் ஒன்ஸ் தே டிசைட் நமக்கு நீடு இல்லை அல்லது வந்து இதுக்கு வேறு ரிசோர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டாங்கன்னா வில் பி டவுட்ஃபுல். அதை பண்ணாத வரைக்கும் வில் பி ஃபைன். பட் ஆனால் நினச்சிட்டாங்க நீங்கள் உள்ளே போக முடியாது, கஷ்டம். அண்ட் அகைன் இதே சைடில் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் நிறைய டெக்னாலஜி வைஸ் மாறி வரீங்க, ஆலாம் ஓகே, ஆல் ஃபைன். பட் ஆனால் இன்னமும் வந்து நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, இது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் எங்கள் தலைமுறை எப்படி தெரியுமா, எங்கள் பரம்பரை எப்படி தெரியுமா அப்படின்னு அதை சொல்கிற மாதிரியே இருக்குது. இவங்க எப்படி உங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஐயோ இவங்ககிட்ட வந்துட்டோம் வேறு வழி இல்லைன்னு மாறுறாங்களோ, அதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் லூசர் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அவங்க மேலே மரியாதை இருக்கும். மரியாதை இல்லாமல் வந்து வராது. மேபி அவங்க காட்டுற விதம் வேறு மாதிரி இருக்கலாம். அவன் நெசசரிலி அப்படி தான் காட்டணும்னு அவசியம் இல்லையே. நீங்கள் வந்து உங்கள் அப்பா வரும்போது வீட்டில் வந்து உட்கார கூட மாட்டான், அப்பா மேலே உட்கார மாட்டான், அப்படிலாம் ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படிலாம் இல்லையே. அப்பா மேலே தோல் மேலே கை போடுறான். அதுக்காக நீங்கள் உங்கள் பையனை அப்படி நடத்துறீங்களா என்ன? நான் வரும்போது எந்திரிச்சு இல்லை என்கிட்ட உட்காராத, அப்படி பண்ணுறது இல்லை. அப்போ அன்னைக்கு உங்களுக்கு அது மரியாதை பட்டுச்சு. இன்றைக்கி உங்கள் பையனுக்கு மரியாதை நான் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அப்பா அவன் ஃப்ரெண்டுடா, தோல் மேலே கை போட்டு சொல்கிறா, என்ன விஷயம்டா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க. அன்றைக்கி அதெல்லாம் பேச முடியுமா? உரிச்சிடுவாங்க. ஸோ வந்து அப்போ கல்ச்சர் மாறுது. அப்போ அதை மாதிரி மாறி வரும்போது இவங்ககிட்டயே சில லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதில் நான் சீனியரு, நான் இத்தனை வருஷம் இந்த கம்பெனியில் இருக்கேன், என்னை தாண்டி ஒருத்தர் வந்துட்டான்னா அஃப்கோர்ஸ் அவன் வரதான் செய்வான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் பல வருஷம் இருக்கீங்க அண்ட் அகைன் அது வந்து அது பெரிய கிரெடிட்டான்னு கேட்டால் ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி கிரெடிட் தான். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கிரெடிட்டை வச்சு நீங்கள் உங்களோட 50 வருஷம் சர்வீஸை முடிக்கும்போது ஏதாவது கிடைக்குமான்னா ஒன்றும் கிடைக்காது. இன்னும் ஈஸி சேரில் உட்காந்துட்டு வர போகிறவனை கூப்பிட்டு வச்சு நான்லாம் 50 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு தெரியுமா, இதை சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இருக்குது. அஃப்கோர்ஸ் சில கம்பெனியில் பண்ணுறாங்க, இவங்க லைஃப் டைம் முழுக்க இருந்தாங்கக்கா பண்ணுறாங்க. பட் அது எல்லா கம்பெனிஸும் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி இருக்கப்போ ஈஸி சேரில் உட்காந்து நான் 50 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பிளேடு போடலாம். அது வேணால் பண்ண முடியுமே தவிர பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதோட பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னவாக இருக்குன்னா, ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி ஓகே இந்த நேரத்தில் இந்த டெசிஷன் ஓகே, இந்த நேரத்தில் டெசிஷன் ஓகே, கம்பெனி எனக்காக இந்த நேரத்தில் நின்றுச்சு, நான் கம்பெனிக்காக இந்த நேரத்தில் நிற்கிறேன், இது வரைக்கும் ஓகே, கம்பெனிக்காக கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படின்னா தட் நாட் ஒர்க் எனிவேர். ஏன்னா உங்களுக்கு தனி ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கும் தனி என்வரான்மெண்ட் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். அந்த வகையில் நீங்கள் சில விஷயங்களை வந்து இவங்ககிட்ட லேர்ன் பண்ணலாம். அதில் செல்ஃப் ஸ்டாண்டர்டாக இருக்க தப்பு இல்லை. நீங்கள் எல்லா நேரத்துலையும் செல்ஃப் ஸ்டாண்டர்டாக இவங்க மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. பட் சில விஷயங்களை இவங்ககிட்ட வந்து செல்ஃப் ஸ்டாண்டர்டாக யோசிச்சு ஃபஸ்ட்டு என் ஃபேமிலி அப்புறம் தான் சொசைட்டி. ஸோ நீங்கள் அதை நீங்கள் அவங்ககிட்ட லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. உங்களோட வருகைக்கு இந்த மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் டெரிட்டரி ஹெட் ஏபேக் மிஸ்டர் சன்மேஷ் தாக்கூர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து சிங்கப்பூரில் இவ்வளோ சீரும் சிறப்பாக ஒரு பிரம்மாண்டமாக நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணங்கள் வந்து சிங்கப்பூர் மக்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பான்சர்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் அது முடியாது. ஸோ யூட் லைக் டு தேங்க்ஸ் அவர் ஸ்பான்சர்ஸ். மகிஷா ராமலிங்கம், CEO முருகன் ட்ரேடிங். அடுத்ததா மிஸ்டர் பாலாஜி, மார்க்கெட்டிங் மேனேஜர், அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ். அடுத்ததா மிஸ்டர் சிவா, டைரக்டர், நந்தனாஸ் ரெஸ்டாரண்ட். மிஸ்டர் இம்ரான் கான், தாஜ்மஹால் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். Thank you so much. Thank you so much for joining us. Thank you. இது ஸ்ரீமுருகன் ட்ரேடிங் வழங்கும் சிங்கையில் உங்கள் தமிழா ஸ்பெஷல் பார்ட்னர் அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ், கம்யூனிட்டி பார்ட்னர் சிண்டா, கோ பிரசன்டட் பை நந்தனாஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் தாஜ்மஹால் பாதாம் பால் மற்றும் லஸ்ஸி வகைகள், அசோசியேட் ஸ்பான்சர் ஜாக் சலாம் இந்தியா, ஃபேமிலி எக்ஸ்போ, வென்யூ பார்ட்னர் குளோபல் இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிங்கப்பூர். மற்றும் ஒரு தமிழா தமிழ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.